ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் நம்ம செக் பண்ணிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா பவர் சிஸ்டமோட ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஏரியாக்குள்ளே போகலாம். ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 30 to 40% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேயா? ஸோ இன்னும் நமக்கு டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் லார்ஜர் டாபிக். ஸோ ப்ரொடெக்ஷன் ஒரு மீடியம் லெவல் டாபிக் தான். ஓகேங்களா? ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் பிரேக்கரில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிளாஸஸ் கிட்ட வரும். அடுத்ததாக திரும்ப டிஎன்டியில் நமக்கு ஒரு 14 to 15 கிளாஸஸ், ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 25 கிளாஸஸில் பவர் சிஸ்டம் நமக்கு முடிஞ்சிடும். ஓகேயா? ஸோ பவர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ப்பா. ஸோ டிஎன்இபிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு டாபிக். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு பிடபிள்யூடியில் 20 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேயா? ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குது. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா. ஓகேயா? ஸோ போகலாம்ல? ஓகே. ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குது. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு போயிடலாம்ப்பா. ஸோ லேட்டராக நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங் அண்ட் குட் ஆஃப்டர்நூன். ஸோ மைசெல்ஃப் பிரவீன், வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இசி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பர்டிகுலர்லி ஃபார் டிஎன்பிசி ஏஇ அண்ட் டிஎன்இபி ஏஇக்கான கிளாஸஸ் இப்போ நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ டிஆர்பிக்கான கிளாஸஸும் நமக்கு அப்கமிங்கில் வரப்போகுது சார். ஓகேயா? ஸோ நீங்கள் வந்து நம்ம கிளாஸஸை செக் அவுட் பண்ணுங்கள். செக் அவுட் பண்ணிவிட்டு இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிடுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ இல்லை நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கன்னாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க. உங்களுக்கு எந்த எக்ஸாம் ரிலவெண்ட்டான சப்போர்ட்னாலும் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு எந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறீங்கன்னாலும் பிஃபோர் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு டெமோ கிளாஸஸ் பார்க்கணும். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்காங்களா, அதோட டெமோவை பாருங்கள். ஸோ சீக்வன்ஸாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா, எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் கரெக்டான கான்செப்டை நமக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா பெட்டர், எங்கேனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே, அந்த கண்டென்ட்டை நம்ம உங்களுக்கு மோர் தேன் காம்பேக்டாக உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நீங்கள் நம்ம கண்டென்ட்டை யூஸ் பண்ணி என்ன எக்ஸாம்ஸ்னாலும் கிளியர் பண்ண சான்சஸ் இருக்குப்பா. ஓகே, நீங்கள் வந்து பிஎஸ்யூ எக்ஸாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், டெஃபினட்டாக நம்ம கண்டென்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் பிஎஸ்யூ எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ண முடியும். ஸோ இஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அதனால் எப்போவுமே நீங்கள் கிளாஸஸ் செக் அவுட் பண்ணுங்கள். கிளாஸஸ் செக் அவுட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலாம். ஸோ நம்ம செல்ஃபாகவும் ஆஸ்பிரன்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம். செல்ஃபாகவே நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் நீடட், எதாச்சும் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம என்னோடய ஃப்ரீ டைமில் நான் உங்களுக்கு கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ நம்ம வந்து பெய்டு கிளாஸஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த கோர்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றது தான் இது. ஓகேயா? ஸோ நம்ம வந்து பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைவ் கிளாஸஸ் கொடுக்குறோம். ஸோ டெய்லி லைவ் இன்ட்ராக்டிவ் கிளாஸஸ் இருக்கும். ஒருவேளை அவங்களால பார்க்க முடியலன்னா ரெக்கார்டாக மாறிடும். ஆனால் அவங்களுக்கு ஷெடியூல்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த பர்டிகுலர் ஷெடியூல்லாம் நம்ம பசங்க படிச்சுட்ருப்பாங்க. அடுத்ததாக கோர்ஸை வந்து 2 years வரைக்கும் அவங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். 2 years வரைக்கும் ஆப்பில் ஃபர்தராகவும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்ததாக பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், டெய்லி கிளாஸ் மெட்டீரியல், டெய்லி டிஸ்கஷன் மெட்டீரியல், அடுத்ததாக வீக்லி டெஸ்ட் மெட்டீரியல், அதுக்கான வீடியோ சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும், நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக கூப்பிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷெடியூலில் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த மாதிரியான கிளாஸஸும் உங்களுக்கு போயிட்டுருக்கும். ஓகே, இப்போ நம்ம பவர் சிஸ்டமோட ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு யூனிட்டில் தான்ப்பா இருக்கோம். சார், ப்ரொடெக்ஷன் எதுக்காக சார்? ஸோ பவர் சிஸ்டமில் எதுக்காக ப்ரொடெக்ஷன்? இப்போ பவர் சிஸ்டமில் ஃபால்ட் நடக்குது. இப்போ தானே நம்ம அந்த யூனிட்டை முடிச்சுட்டு வந்தோம். ஸோ இப்போ தானே பவர் சிஸ்டமோட அனாலிசிஸில் தான் என்னோடய ஃபால்ட்டுனா என்ன, ஃபால்ட்டுனால என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படின்ற திங்ஸை நம்ம பார்த்தோம். எஸ், அப்போது என்னோடய ஃபால்ட்டுனால சார் சிஸ்டம் என்ன ஆக போகுது? அன்ஸ்டேபிள் ஆக போகுது, சிஸ்டம் இன்ட்ரப்ட் நடக்க போகுது, சிஸ்டமில் இன்ட்ரப்ஷன் வரப்போகுது. அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கன்சியூமர் நம்ம பவர் சிஸ்டம்லேருந்து என்ன மாதிரியான சப்ளைப்பா எதிர்பார்ப்போம்? ஒரு சப்ளை ரிலையபுளாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போமா? கண்டிப்பாக அந்த சப்ளை ரிலையபுளாக இருக்கணும். அடுத்ததாக அதில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அடுத்து குவாலிட்டி நல்லா இருக்கணும். ஸோ கரெக்டாக குவாலிட்டி நல்லா இருக்கணும். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு அது வந்து எக்கனாமிக்கலாக இருக்கணும். என்னோட கன்சியூமருக்கு ஈக்குவலண்ட்டாக கம்மியான காசில் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறோம். கரெக்டாக?
அப்போது அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக என் பவர் சிஸ்டமில் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு பார்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு. ஸோ என் பவர் சிஸ்டமில் ப்ரொடெக்ஷன் இருந்தால் தான் என்னோட பவர் சிஸ்டமில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை என் பவர் சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கும். நம்ம கிளாஸ்லேயும் பார்த்துருப்போம், சடனாக ஏதாவது ஒரு இடத்துல ஃபால்ட் வருது, அப்போ தேர்ஃபோர் அந்த ஃபால்ட்டுனால என் பவர் சிஸ்டமே டோட்டலாக அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்போ என் பவர் சிஸ்டமை அந்த பர்டிகுலர் ஃபால்ட்டிலிருந்து ப்ரிவென்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த நெட்வொர்க்குக்கு பேர் தான் ப்ரொடெக்ஷன். ஓகே, ஸோ அந்த நெட்வொர்க் தான் ப்ரொடெக்டிவ் நெட்வொர்க், ஆர் அந்த சிஸ்டம் தான் நம்ம ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல். எதுக்காகன்னா பவர் சிஸ்டமில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருதுன்னா அதிலிருந்து ரிசால்வ் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரொடெக்ஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்ததா, இப்போ ப்ரொடெக்ஷனை படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சில திங்ஸை மட்டும் படிச்சிடணும். சார் ப்ரொடெக்ஷன் எதுக்காக வருது? சிம்பிள் தான், பிகாஸ் ஆஃப் ஃபால்ட்டு. நீங்கள் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டு, LLL ஃபால்ட்டு, இல்லைன்னா LLG ஃபால்ட்டு, இந்த மாதிரி வேரியஸ் ஃபால்ட்டுனால என் பவர் சிஸ்டமை அதை அஃபெக்ட் பண்ண போகுது. ஓகே, அப்போது அந்த ஃபால்ட்டிலிருந்து என்னோட சிஸ்டமை நான் ப்ரிவென்ட் பண்ணணும். இதுதான் என்னோட ப்ரொடெக்ஷனோட ஒரு மெயின் கோலு. ஓகே, அப்போ நான் ப்ரொடெக்ஷனை படிக்கிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக அந்த ஃபால்ட்டு சிஸ்டமை நான் படிச்சிருக்கணும். அதை நம்ம கிளாஸில் படிச்சிட்டோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோட ஃபால்ட்டு சிஸ்டமில் இந்த ஃபால்ட்டுனால என் சிஸ்டமில் என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது, அதனால என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியணும். ஸோ அது தெரிஞ்சாதான் என்னால் இன்னும் பெட்டரான ப்ரொடெக்ஷன் சிஸ்டமை கொடுக்க முடியும். கரெக்டா? சார் இப்போ நான் யாருக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெக்ஷனை கொடுக்க போகிறேன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவனை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சாதானே என்னோட ப்ரொடெக்ஷன் சிஸ்டமை ப்ராப்பராக கொடுக்க முடியும். ஸோ அதனால என்னோட ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பவர் சிஸ்டமில் மேஜராக அக்கறை ஆகிற பிரச்சனை என்னப்பா, தட் இஸ் சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு, தட் இஸ் ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட். இது எல்லாமே அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டுனால என்னென்ன நடக்கும் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறமா ப்ரொடெக்ஷனுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த அன்சிமெட்ரிக்கல் ஃபால்லிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் என்னோட ப்ரொடெக்ஷன் சிஸ்டமோட ஒரு ஒர்க்கு. அப்போ நீட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஸோ என்ன சார், என்ன என்னோட ப்ரொடெக்ஷன் சிஸ்டமோட நீடு? டு ப்ரொடெக்ட் த எக்யூப்மெண்ட். கரெக்டா? எக்யூப்மெண்ட், அதுக்கப்புறமா என்னெல்லாம் சொல்லலாம், அப்புறமா ஹியூமனோட லைஃபு அண்டு காஸ்ட்டு, ஸோ எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுது. அதாவது ஸோ என்னோட எக்யூப்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸோ என்னோட எக்யூப்மெண்ட்டோட லைஃப் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுது ஃப்ரம் த ஃபால்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் த ஃபால்ட்டிலிருந்து இது ப்ரொடெக்ட் பண்ணுது. இட் ப்ரொடெக்ட் த எக்யூப்மெண்ட் ஃப்ரம் த fault system. ஓகே, சிம்பிளா இப்படி நம்ம சொல்லலாம், it protect the equipment from the fault system. ஓகே, அப்போ என்னோட எக்யூப்மெண்ட்ஸை ஃபால்ட் சிஸ்டம்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போ தேர்ஃபோர் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபால்ட்ன்றது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இந்த கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபால்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த இடத்துல நம்ம என்ன ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம், அந்த ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டோட ரேட்டிங் என்னவா வச்சுக்கலாம் அப்படின்றத என்னால் டிசைட் பண்ண முடியும். ஓகே, அடுத்ததா ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டு. ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறமா தான் அந்த சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட். சார் நம்ம பார்த்தது தான் ஆல்ரெடி, நம்ம ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். சார் ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்னால என்ன நடக்கும்பா? ஷார்ட் சர்க்யூட்னால வோல்டேஜ் என்னவாயிடும்? 0 ஆகிடும், இம்பிடன்ஸு 0 ஆகிடும், அப்போ கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி என்னவாகும், பவர் ஃபேக்டர் என்னவாகும், எல்லா திங்ஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் ஜஸ்ட் அதை ஒரு ரீகேப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகும்பா? ஸோ டிக்ரீசஸ் வோல்டேஜ் டியூ டு த ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட், it decreases the voltage.
ஸோ வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது, தேர்ஃபோர் கரண்ட் என்னப்பா ஆக போகுது? எஸ், இன்க்ரீஸஸ் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் இம்பிடன்ஸ் வந்து எஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கும். இம்பிடன்ஸ் டிக்ரீஸ் ஆனதுனால தான் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே, இம்பிடன்ஸ் டிக்ரீசஸ். ஸோ கரண்ட் அதிகமாக எடுத்துக்குது. அப்போ தேர்ஃபோர் இந்த கரண்ட் என்ன கரண்ட்? மேக்னடைசிங் கரண்ட். அதனால என்ன ஆகும்பா? பவர் ஃபேக்டர் டிக்ரீசஸ். பவர் ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ கரண்ட் ரொம்ப அதிகமாகிறதுனால ஐ ஸ்கொயர் ஆர் லாஸ் அதிகமாகும். டெம்பரேச்சர் ரைஸ் இன்க்ரீசஸ். ஓகேங்களா? டெம்பரேச்சரோட ரைஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஆக்சுவலி இந்த விஷயம்லாம் நடக்குதுப்பா. ஓகே, ஸோ இது எல்லாமே எனக்கு வாண்டடான விஷயமா இல்லை அன்வான்டான திங்ஸா? இந்த திங்ஸ் எல்லாமே வாண்டடா அன்வான்டா? எஸ், டெஃபினட்டா நமக்கு தெரியும். தீஸ் ஆர் த அன்வான்ட் திங்ஸ். இது நமக்கு தேவையில்லை. ஸோ இதுல இருந்து தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்காக தான் ஒரு ப்ரொடெக்டிவ் டிவைஸை நம்ம செலக்ட் பண்றோம். இந்த திங்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் நம்ம ஒரு ப்ரொடெக்டிவ் டிவைஸை யூஸ் பண்றோம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, இதுக்கான ஓவரால் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். ஸோ டியூரிங் த ஃபால்ட், the magnitude of current actually increase ஆகும்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. அந்த கரண்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்னா, during the fall the magnitude of current approximately 2 to 10 times of full load current. ஆக்சுவலாக இதையுமே நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஃபால்ட் நடக்கிறப்போ என்னோட ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் எவ்வளவா இருக்கும், என்னோட ஃபுல் லோட் கரண்ட் போல் எத்தனை டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு கூட நமக்கு கேட்டிருப்பாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் 2 to 10 times வரைக்கும் இருக்கும். ஓகே, இவ்வளவு அதிகமாக அப்நார்மல் கரண்ட்டு. அடுத்ததா இங்கே என்னோட கரண்ட் லேகும் வோல்டேஜ் எவ்வளோ டிகிரி லேக் ஆகும்னு கேட்பாங்க. கரண்ட்டும் வோல்டேஜும், ஓகே, கரண்ட்டும் வோல்டேஜும் எவ்வளோ டிகிரி லேக் ஆகும் அப்படின்னு கூட கேட்பாங்க. டியூரிங் ஃபால்ட்டு நம்ம ஆல்ரெடி பேசினது தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஓகே, டியூரிங் ஃபால்ட்டு the most of the current is a reactive power. Okay, during short circuit fault நேற்று டிஸ்கஷன்ல கூட இதை நம்ம பார்த்துருக்கோம். during short circuit fault the power in the circuit is mostly reactive power. சார் அப்போ மோஸ்ட்லி ரியாக்டிவ் பவர்னா அப்போ என்னால் என்ன சார் தெரியும், எனக்கு என்ன தெரியும்? அப்போ தேர்ஃபோர் இந்த கேஸில் எல்லாத்துலேயுமே இந்த ஃபால்ட் கரண்ட்ன்றது வோல்டேஜை ஆல்மோஸ்ட் 90 டிகிரி லேக் ஆகும். தேர்ஃபோர் ஃபால்ட் கரண்ட் lags the voltage by almost 90 degree. ஓகே, ஃபால்ட் கரண்ட்டை வோல்டேஜ் ஆல்மோஸ்ட் 90 டிகிரி லேக் ஆகும். ஓகே, இந்த திங்ஸ் வரைக்கும் நீங்கள் பவர் சிஸ்டம்லேயே படிச்சிருப்பீங்கப்பா. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் ஆல்மோஸ்ட் பவர் சிஸ்டம்லேயே படிச்சிருப்பீங்க. அடுத்த ஒரு பாயிண்ட் இப்போ என்னன்னா, இந்த இடத்துல ஃபால்ட் நடக்கிறப்போ வரப்போகிற பவர் எல்லாமே ரியாக்டிவ் பவர்ன்னு நான் சொன்னேன்னா, இப்போ அந்த ரியாக்டிவ் பவர் இருக்கான்லப்பா, அந்த ரியாக்டிவ் பவரை பவர் சிஸ்டமுக்கு யாரு சப்ளை பண்ண போறா? ஓகே, இந்த இடத்துல ஃபால்ட் பவர் எல்லாமே ரியாக்டிவ் பவர்ப்பா. அந்த ரியாக்டிவ் பவரை என்னோட பவர் சிஸ்டமுக்கு யார் கொடுக்க போறா? யாரெல்லாம் சோர்ஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவர்? இங்க
பவர் சிஸ்டம்ல யார் இந்த ரியாக்டிவ் பவரை கொடுக்குறா? ஃபால்ட் நடக்குது. ஓகே, ஃபால்ட் நடக்கிறப்போ யார் இந்த ரியாக்டிவ் பவரை எனக்கு பவர் சிஸ்டம்ல கொடுக்குறா அப்படின்றத பார்ப்போமா? ஸோ ஆக்சுவலி நமக்கு தெரியும் யார் யாரெல்லாம் ரியாக்டிவ் பவரை சப்ளை பண்ணும். என்னோட சிங்க்ரனஸ் மெஷின்ஸ். கரெக்டா? சிங்க்ரனஸ் மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்க்ரனஸ் மெஷினால மட்டும்தான் என்னால் ரியாக்டிவ் பவரை சப்ளை பண்ண முடியும்னு ஆல்ரெடி சிங்க்ரனஸ் மெஷின் கிளாஸ்ல பேசியிருப்போம். ஓகேயா? அப்போ அது சிங்க்ரனஸ் மோட்டாரா இருந்தாலும் சரி, சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரா இருந்தாலும் சரி, ரெண்டுமே என்னோட ரியாக்டிவ் பவரை சப்ளை பண்ணணும். ஓகேயா? சிங்க்ரனஸ் மெஷின்ஸ் எப்பவுமே ரியாக்டிவ் பவரை சப்ளை பண்ணும், வெதர் இட் இஸ் அ மோட்டார் ஆர் வெதர் இட் இஸ் அ ஜெனரேட்டர். அப்போ சிங்க்ரனஸ் மெஷினும் மோட்டாரா எனக்கு ரியாக்டிவ் பவரை சப்ளை பண்ணும் சார். அப்போ பவர் சிஸ்டம்ல சிங்க்ரனஸ் மெஷின் இல்லையா? எஸ், டெஃபினட்டா என் பவர் சிஸ்டம்ல இருக்கிற ஜெனரேட்டர்ஸ் எல்லாமே சிங்க்ரனஸ் மெஷின்ஸ் தானே. கரெக்டா? அடுத்ததா சிங்க்ரனஸ் கண்டென்சர் அப்படின்ற ஒரு டாபிக்கை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாமே என்னப்பா? சிங்க்ரனஸ் மோட்டார்ஸ் தானே. ஸோ அப்போ சிங்க்ரனஸ் மோட்டார்ஸும் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸும் என் பவர் சிஸ்டம்ல நிறையவே இருக்கு. அதனால என்னோட ஃபால்ட் கரண்ட்டுக்கு குறையே இல்லை. ஸோ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரும் சிங்க்ரனஸ் மோட்டாரும் ஃபால்ட்டுக்கு கரண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. சார் இது மட்டுமான்னு பார்த்தா கிடையாது. அண்ட் அகெயின் ஸோ நம்ம பொதுவாக பார்ப்போம், இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இண்டக்ஷன் மோட்டார் டஸ் நாட் டெலிவர் ரியாக்டிவ் பவர். இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இண்டக்ஷன் மோட்டார் ரியல் பவரை டெலிவர் பண்ணும் ஜெனரேட்டர் அப்ளிகேஷன்ல, ஆனால் ரியாக்டிவ் பவரை டெலிவர் பண்ணாது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். பட் அதோட ரேட்டிங்கை நம்ம 50 ஹெச்பிக்கு மேலே கொண்டு போகிறப்போ என் சிங்க்ரனஸ் மிஷின், அதாவது என்னோட இண்டக்ஷன் மிஷினோட ரேட்டிங்கை நீங்கள் 50 ஹெச்பிக்கு மேலே போகுது, ஒரு ரொம்ப பெரிய ஒரு லார்ஜர் இண்டக்ஷன் மிஷின் சார். அப்போ இந்த லார்ஜர் இண்டக்ஷன் மிஷின் ஆல்சோ டெலிவர்ஸ் த ரியாக்டிவ் பவர். ஓகேயா? அப்போ என்னோட ஒரு லார்ஜர் இண்டக்ஷன் மிஷின் கூடமே என்னோட ரியாக்டிவ் பவரை டெலிவர் பண்ணும். அப்போ ரியாக்டிவ் பவருக்கு சோர்சஸ் யாருன்னா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர், சிங்க்ரனஸ் மோட்டார், அடுத்ததுக்கு அப்புறமா 50 ஹெச்பிக்கு மேலே இருக்கிற இண்டக்ஷன் மோட்டார்ஸ் எல்லாமே ஒரு ஃபால்ட் பவர் சிஸ்டம்ல நடந்துச்சுன்னா அந்த ஃபால்ட்டுக்கு ஃபால்ட் கரண்ட்டை கொடுக்க வந்துடும். ஓகே, ஃபால்ட் கரண்ட் தட் இஸ் ரியாக்டிவ் பவர். ஓகே, அந்த இடத்துல பவர் சிஸ்டம்ல எங்கன்னா ஒரு ஃபால்ட் நடக்கட்டும் சார், இண்டக்ஷன் மிஷினும் அதாவது சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் சிங்க்ரனஸ் மோட்டார் இந்த மூணுமே என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா அந்த ஃபால்ட்டுக்கு தேவையான ஃபால்ட் கரண்ட்டை ப்ரொவைட் பண்ணும். ஓகே, இதுவுமே நமக்கு கேட்பாங்க. ஸோ இந்த ஃபால்ட் கரண்ட் அப்போ எனக்கு எப்படி கிடைக்குது அப்படின்ற ஒரு டவுட் இருக்குல்ல நமக்கு, அதுவும் எனக்கு இப்போ கிளியர் ஆயிடுது. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். த சோர்சஸ் ஆஃப் ஃபால்ட் கரண்ட் ஆர் யாரு என்னோட ஃபால்ட் கரண்டான சோர்ஸ்? சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர், நெக்ஸ்ட் சிங்க்ரனஸ் மோட்டார், அடுத்ததா இண்டக்ஷன் மோட்டார் machine with a rating more than 50 HP. ஓகேயா, அதாவது 50 ஹெச்பிக்கு மேலே இருக்கிற 50 ஹெச்பிக்கு மேலே இருக்கிற என்னோட இண்டக்ஷன் மிஷினும் என்ன பண்ணுன்னா இந்த ஃபால்ட் கரண்ட்டுக்கான சப்ளையை கொடுக்குது. ஓகேயா, ஸோ இந்த 50 ஹெச்பிக்கான 50 ஹெச்பிக்கு மேலே இருக்கிற இண்டக்ஷன் மோட்டார்ஸும் என்னோட ஃபால்ட் கரண்ட்டை எனக்கு கொடுக்குது. ஓகேயா, ஸோ இப்போ இதுதான் சார் என்னோட ஃபால்ட் கரண்ட், இப்படி தான் என்னோட ஃபால்ட் கரண்ட் என் பவர் சிஸ்டம்ல வருது. அப்போ இந்த இடத்துல இந்த ஃபால்ட் கரண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றது, இந்த ஃபால்ட் கரண்ட்டை டைரக்டா ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சடனாக ஒரு ஃபால்ட் நடந்துச்சு, அந்த ஃபால்ட்டை நீங்கள் வந்து இது டிடெக்ட் பண்ணி ஐசோலேட் பண்ணல, அதை ஐசோலேட் பண்ணாததுனால அந்த ஃபால்ட் கரண்ட்ன்றது என்னோட எக்யூப்மெண்ட்ல போகலாம், அடுத்தது அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நம்மளோட லேபர்ஸ்க்கு வழியா போகலாம். அப்போ என்னால எக்யூப்மெண்ட் மட்டும் நஷ்டம் கிடையாது, ஹியூமனோட லைஃப்லயுமே அது ரொம்ப பெரிய சேஞ்சஸ், டெத் வரைக்கும் காஸ் பண்றதுக்கான ரீசன் நிறையவே இருக்கு. கரெக்டா? அப்ப இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை வந்து சரி பண்ணணும், அதுதான் அல்டிமேட் மோட்டோ ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஓகே, ஸோ இப்போ ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான அல்டிமேட் மோட்டோன்றது என்னன்னா எப்பவுமே இட் ஷுட் ஏபிள் டு டிடெக்ட் த ஃபால்ட்
ஓகே, ரொம்ப குயிக்காக டிடெக்ட் பண்ணணும். அதுவும் ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்னா அந்த ஃபால்ட் அக்கறான அடுத்த இன்ஸ்டன்ட்லேயே அதை நீங்கள் டிடெக்ட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணிடணும், அதை ஐசோலேட் பண்ணிடணும். அப்படி ஐசோலேட் பண்ணாதான் என்னோட ஹியூமனை நம்மளால சேவ் பண்ண முடியும், ஆஸ் வெல் as எக்யூப்மெண்ட்டையும் நம்மளால சேவ் பண்ண முடியும். ஓகே, அடுத்ததா இந்த பாயிண்ட் நம்ம எழுதிக்கலாம். So the protection system should detect the fault and clear the fault as quick as possible. Detect the fault and clear the fault as soon as possible. To save life of working professionals. அடுத்ததா damage of equipment. ஓகே, ஸோ அதனால எப்போவுமே ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு தான் விரும்புவோம். ப்ரொடெக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும், என் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கணும் அப்படின்னு எப்போவுமே விரும்ப மாட்டோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற என்னோட ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், நம்மளோட கோ ப்ரொஃபஷனல்ஸ்க்கு சேவ் பண்ண முடியும் அவங்களோட லைஃப்பை. ஓகே, அதுக்காக இந்த பவர் சிஸ்டம்க்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேயா, ஸோ அதனால இந்த பவர் சிஸ்டமில் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஜஸ்ட் இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா, அப்போ பவர் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ப்ரொடெக்ஷனில் என்ன சார் பண்ணிட்டு இருப்போம்? கண்டினியூஸ் மானிட்டரிங் தான். ப்ரொடெக்ஷன்லேயே என்ன பண்ணுறோம்? கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம செக் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு ஃபால்ட் நடக்குதுன்னா அப்போ என் சிஸ்டமை ஐசோலேட் பண்ணுறது தான் என்னோட ப்ரொடெக்ஷனோட ஒரு ஒர்க்கு. ஓகே, ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதிப்போம். ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இஸ் டிசைன்டு. ஸோ எதுக்காக டிசைன் பண்ணதுன்னா மானிட்டரிங்காக தான் டிசைன் பண்ணுறோம். ஸோ அட் த சேம் டைம் இப்போ நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் மானிட்டர் பண்ணுறன்ற பேரில் கன்சியூமரை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, கன்சியூமரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போது கன்சியூமரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த பவர் சிஸ்டமில் நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ண முடியும், அதுதான் பவர் சிஸ்டமோட ப்ரொடெக்ஷனோட அல்டிமேட் எய்மு. நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, ஓகே தான் சார், ஆனால் அதுக்காக சும்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, அதையும் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இஸ் டிசைன்டு ஃபார் continuous monitoring of power system and it will ensure maximum continuity of service. Maximum continuity maximum continuity of service with a minimum damage to life and equipment and property. கண்டிப்பா டேமேஜ் இருக்காமலாம் இருக்காது, ஸோ மினிமமாக இருக்கணும்னு தான் சொல்கிறோம். ஸோ வித் மினிமம் டேமேஜ் டு லைஃப் and equipment and property. ஓகேயா, ஸோ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி மானிட்டர் பண்ணுறப்போ ஸோ இதை பண்ணுறதுனால நிறைய பேர்
லைஃப்பில் வந்து நிறைய இம்பேக்ட் வந்திருக்கும். ஸோ கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி மினிமலாக இருக்கணும். ஓகே, அந்த இம்பேக்ட்ன்றது ஸோ மினிமலாக இருக்கணுன்றது நம்ம ட்ரை பண்ணுறோம். ரொம்ப சிவியராக இருக்கக்கூடாது. ஓகே, அது வெதர் அது லைஃபாக இருந்தாலும் சரி, எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வாட் எவர் த திங், நம்ம மினிமமாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட டார்கெட்டு. அதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுமான்னா முடியாது சார், கண்டிப்பாக முடியாது. பவர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ஃபால்ட்டே நடக்காமல் உங்களால் பார்த்துக்க முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ ஃபால்ட்டுன்றது நடக்கும். அப்படி ஃபால்ட்டு நடந்துச்சுன்னா அதோட விளைவு கரெக்டாக. ஸோ அதை வந்து நீங்கள் என்னவா பண்ணணும், அதை மினிமலாக மாற்றணும். ஓகே, அதுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் தான் பண்ணணும். ஸோ அதை தான் பவர் சிஸ்டமில் நம்மளால் பண்ண முடியுமே தவிர இதை நடக்காமலாம் தவிர்க்க முடியாது. ஓகே, அப்போ பவர் சிஸ்டம் வந்து நம்ம அதை மானிட்டர் பண்ணி அதோட சிவியாரிட்டியை எப்படி குறைக்கலாம் அப்படின்றத தான் நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இதில் சில திங்ஸ் இருக்கும். ஓகே, இந்த அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சர்க்யூட் தியரி ஆரம்பிச்சப்போ அதான் சொல்லியிருப்போம். சில பேராமீட்டர்ஸ் இருக்கும் சார். அந்த பேராமீட்டர்ஸ் நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அது எல்லாமே அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாதான் என் பவர் சிஸ்டம்மை நம்ம நல்லா படிக்க முடியும், ப்ரொடெக்ஷனை நம்ம நல்லா படிக்க முடியும். ஸோ அதனால சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. ஜஸ்ட் அதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பவர் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன். ஸோ என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு? ஸோ ஒவ்வொரு அப்ஜெக்டிவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஸோ இந்த பின்னாடி இருக்கிற இந்த அப்ஜெக்டிவ் தான் நம்ம ரிலேஸ் வரப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, ப்ரொடெக்டிவ் டிவைஸ் வரப்போ நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி அண்டர் ரீச்னால வர பிரச்சனையை சரி பண்ணணும், இல்லை ஓவர் ரீச்னால வர்றது, இல்லை செக்யூரிட்டி ப்ராப்ளம், இல்லை டிபெண்டபிலிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அப்போ உங்களுக்கு தெரியணும் செக்யூரிட்டி ப்ராப்ளம்னா என்ன, டிபெண்டபிலிட்டி ப்ராப்ளம்னா என்ன, அண்டர் ரீச்னா என்ன, ஓவர் ரீச்னா என்ன. இந்த மாதிரி சில திங்ஸ் டெக்னிக்கலாக இருக்கும். அது ஈஸி தான், ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஒன்ஸ் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், பவர் சிஸ்டமில் என்னென்ன பிரச்சனையை எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, இந்த அப்ஜெக்டிவ்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவர் சிஸ்டம் புரியணும்னா இந்த அப்ஜெக்டிவ்ஸ் நமக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னப்பா? இப்போ தான் நான் பார்த்தோம், ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். பவர் சிஸ்டமை முடிஞ்ச வரைக்கும் ஆஸ் குயிக் ஆஸ் பாசிபிளாக நீங்கள் பண்ணணும் சார். அப்படி பண்ணாதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு பார்த்தோமா? அப்போ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் பார்க்க போகிறது ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன் தான். நீங்கள் சர்க்யூட் பிரேக்கர் வச்சுருக்கீங்க, ஒரு ரிலே காயில் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ அதுக்கான ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷனை பாருங்கள். ஸோ அதோட ஸ்பீடு ஆஸ் மச் ஆஸ் பாசிபிளாக இருக்கா? அப்போ அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன சார்? சென்சிட்டிவிட்டி. அதாவது இப்போ ஃபால்ட் ஒரு இடத்துல நடக்குது. ஓகே, இந்த இடத்துல ஃபால்ட் நடக்குதுன்னா அப்போ அதை உடனே டிடெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ ரொம்ப அதிகமாக சென்சிட்டிவ் இருக்கிற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட், அதாவது ஒரு அதிகமான சென்சிட்டிவிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டமை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. அடுத்த பாயிண்ட் அதுதான், சென்சிட்டிவிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீடு, அடுத்ததாக சென்சிட்டிவிட்டி. ஆக்சுவலாக ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டை நம்ம இண்டிவிஜுவலாக திரும்ப படிப்போம்ப்பா. அப்போ இன்னும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சென்சிட்டிவிட்டினா ஜஸ்ட் இப்போ இது உங்களுக்கு ஓரலாக புரிஞ்சால் மட்டும் போதும், அதுக்குள்ளே போய் நம்ம படிக்கிறப்ப கிளியராக தெரிஞ்சிடும். ஓகே, சென்சிட்டிவிட்டியாக இருக்கணும். ஓகே, ஒரு இடத்துல இப்போ ஃபால்ட் நடக்குதுன்னா அப்போ அதை பர்ஃபெக்டாக அதை டிடெக்ட் பண்ணணும், அதுக்கு பேர் தான் சென்சிட்டிவிட்டி. அடுத்ததா செலக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சார் செலக்டிவிட்டின்றது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதாவது இப்போ நம்ம கிட்ட ஒரு 3 லைன் இருக்குப்பா, 3 டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு. ஸோ ஒன் இஸ் சென்னை இது, ஸோ இன்னொன்று வந்து வேலூர், இன்னொன்று வந்து காஞ்சிபுரம். அந்த மாதிரி 3 நெய்பரிங் ஏரியா இருக்குப்பா. ஓகே, இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைனால சடனா நான் வந்து வேலூர்ல இருக்கிற லைனை வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, கட் டவுன் பண்ணணும் டியூ டு த ஃபால்ட்டு. ஓகே, டியூ டு த ஃபால்ட்டு வேலூர் ரீஜியனில் ஒரு ஃபால்ட் நடந்திருக்கு, அதை கட் டவுன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வேலூரை பண்ணுறதுக்கு பதிலாக நான் போயிட்டு சென்னை ரீஜியனை கட் டவுன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நான் தெரியாமல் சென்னை ரீஜியனை கட் டவுன் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இது வந்து ஆக்சுவலி என்னோட பவர் சிஸ்டமில் என்ன நடந்துச்சு? ஒரு மிஸ்டேக்கு. ஓகே, இந்த மிஸ்டேக்கு என் பவர் சிஸ்டமோட ரிலையபிலிட்டியை குறைக்குது.
ரிலையபிலிட்டின்னா என்னப்பா நம்ம சொல்றோம்? நம்பகத்தன்மை. ஸோ எப்பவுமே சும்மா சும்மா நீங்க பவர் ஆஃப் பண்ணக்கூடாது. அப்படி சும்மா சும்மா உங்க வீட்டில் பவர் ஆஃப் ஆகுதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரிலையபுளான பவர் சப்ளைன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஸோ பவரே கட் டவுன் ஆகாத இருந்துச்சுன்னா தான் சப்ளை இஸ் ரிலையபுளா இருக்கும் சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? அப்போ நீங்க மாத்தி பண்ணிட்டீங்க, செலக்ட் பண்ணீங்க பாத்தீங்களா? அதை மாத்தி செலக்ட் பண்ணிட்டீங்க. அப்போ எதை பண்ணணும், எப்ப பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேயா? எப்ப பண்ணணும்ன்றது மாதிரி எதை பண்ணணும்ன்றது முக்கியம் இல்ல. நீங்க ஃபால்ட் ஆன உடனே பண்ணிட்டீங்க தான், பட் ஆனா யார பண்ணிட்டீங்க? சென்னையை பண்ணிட்டீங்க. வேலூரை பண்றதுக்கு பதிலாக சென்னை ரீஜனை பண்ணிருக்கீங்க. ஸோ கரெக்டா? இந்த மிஸ்டேக், இதுக்கு பேர் தான் செலக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, யாரை நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்றது. ஸோ பின்னாடி இன்னும் டீட்டெயிலா நம்ம படிப்போம். அதுலயே இன்னும் நமக்கு 2 டாபிக் இருக்கும். அடுத்ததா ரிலையபிலிட்டி, அடுத்ததா நெக்ஸ்ட் சிம்பிளிசிட்டி. அடுத்ததா சிம்பிளிசிட்டியா இருக்கணும் சார். நீங்க வந்து ரிலே காயில டிசைன் பண்றீங்க, அந்த ரிலே காயில் ரொம்ப டிஃபிகல்டிஸா இருந்தா, இப்போ நீங்க மேபி என்ஜினியர்ஸ், ஓகே சரி ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ ஓகே, எய்தர் நீங்க ஒரு என்ஜினியர்ஸோ ஒரு டிப்ளமோ ஆஸ்பிரன்ஸோ உங்களுக்கு ஓகே ஏதோ மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அடுத்து அந்த இடத்துல வர்ற எல்லா ஃபீல்டு அசிஸ்டன்ட்டு, அடுத்ததான் அங்க இருக்கிற எல்லா ஃபீல்டு ட்ரெயினிஸ் எல்லாருக்கும் அது வந்து ரிலையபிளா இருக்கணும். அதை ஆப்ரேட் பண்றது ஈஸியா இருக்கணும். அதுல ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியை நீங்க கிரியேட் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு ரிலேயிங் சிஸ்டம்னா சிம்பிளா இருக்கணும் சார், எல்லாருக்குமான ஒரு சிஸ்டமா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா கொண்டு போகக்கூடாது. அப்போ டெஃபினட்டா அந்த பாயிண்ட்டும் முக்கியம் தான். ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் டிசைன் பண்றீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும். ஓகே, அது சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அது ரிலேயபிளா இருக்கணும், ஸ்பீடா இருக்கணும், சென்சிட்டிவிட்டியா இருக்கணும், செலக்டிவிட்டி இருக்கணும். அடுத்து லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா எக்கனாமிக்கலா இருக்கணும் சார். முக்கியமான பாயிண்ட். ஸோ இது எக்கனாமிக்கலா இருந்தாதான் நம்மளால என்னோட கன்சூமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண முடியும். எக்கனாமிக்கலா இல்லைன்னா நம்மளால இந்த சிஸ்டமை கொண்டே வர முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சிஸ்டம் எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆகும்? அது எக்கனாமிக்கலா இருந்தாதான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். எக்கனாமிக்கலா இல்லாத போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ கண்டிப்பா அது எக்கனாமிக்கலா இருக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் நீங்க டிசைன் பண்றீங்கன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைனே பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம எலாபரேட்டா பார்க்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் இதுக்கான ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன், அதுக்கப்புறமா இதுக்கான திங்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் ஷுட் என்ஷூர் மினிமம் ஃபால்ட் டியூரேஷன். கரெக்டா? த ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் should ensure minimum fault duration and no equipment damage. சார் இப்போ ஒரு ஃபால்ட் நடக்குதுன்னா அந்த ஃபால்ட்டை as much as நீங்க சீக்கிரமா டிடெக்ட் பண்ணி ஐசோலேட் பண்ணிடணும். ஓகே, அப்படி ஐசோலேட் பண்ணா மட்டும்தான் என்னோட எக்யூப்மெண்ட்டை அது டேமேஜ் பண்ணாது. ஓகே, so protection system should ensure minimum fault duration and equipment is no damage, therefore equipment will not damage. ஃபால்ட் டியூரேஷன் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் உங்களுக்கு புரியுது இல்லப்பா? டெஃபினட்டா ஃபால்ட் என் பவர் சிஸ்டம்ல நடக்கிறப்போ சிஸ்டமோட அந்த ஃபால்ட் கனெக்ட் ஆகி தான் இருக்கும். அந்த ஃபால்ட்டை நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா ரிமூவ் பண்றீங்களோ அந்த டியூரேஷனை தான் நான் ஃபால்ட் டியூரேஷன் அப்படின்னு சொல்றேன். அதாவது என்னோட ஃபால்ட் சிஸ்டம் என்னோட பவர் சிஸ்டம்ல எவ்வளவு நேரம் இருக்கோ அந்த டியூரேஷன், என் ஃபால்ட் சிஸ்டம் என் பவர் சிஸ்டம்ல எவ்வளவு நேரம் இருக்கோ அந்த டியூரேஷனை தான் நான் என்னோட ஃபால்ட் டியூரேஷன் சொல்றேன். அப்போ ஃபால்ட் டியூரேஷன்ன்றது as much as ரொம்ப கம்மியா இருக்கணும்ப்பா. ஓகேங்களா? அப்படி இருந்தாதான் எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆகாது.
அடுத்ததா இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ரெண்டு குவான்டிட்டிஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு குவான்டிட்டின்றது த்ரெஷோல்ட் குவான்டிட்டி, இன்னொரு குவான்டிட்டி இஸ் ஆக்சுவேட்டிங் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆக்சுவேட்டிங் குவான்டிட்டி அண்ட் த்ரெஷோல்ட் குவான்டிட்டியை பொறுத்து தான் இந்த பவர் சிஸ்டம் இந்த ரிலே என்ன பண்ணுதுன்னா ஆக்சுவலாக ஃபால்ட்டா இல்லையா அப்படின்றத டிடெக்ட் பண்ணுது. சிம்பிள் தான். இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்துக்கிறேன். இது ஒரு பஸ், இது ஒரு லைன். ஓகே, இப்போ இந்த ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஏதோ ஒரு ஃபால்ட். ஓகே, இதை டிடெக்ட் பண்றதுக்காக தான் என்னோட ரிலே காயில் இருக்கும். திஸ் இஸ் வாட் த ரிலே காயில். ஸோ இது நம்மளோட ரிலே. ஓகே, இந்த ரிலே தான் என்ன பண்ண போகுது, சர்க்யூட் பிரேக்கருக்கு ட்ரிப் கமாண்டை கொடுக்க போகுது. ஓகே, இப்போ பாருங்க இந்த ரிலே என்ன பண்ணும்னா கரண்ட்டை டிடெக்ட் பண்ணும். அப்போ நார்மல் டியூரேஷன்ல கரண்ட் என்னவா இருக்கு, பிஃபோர் ஃபால்ட் அப்போ இந்த ரிலேக்கு கரண்ட் சிக்னல் எவ்வளவு வருது, ஃபால்ட் நடந்தா கரண்ட் சிக்னல் எவ்வளவு வருது. ஸோ அந்த ரெண்டுத்தையும் டிஸ்கிரிமினேட் பண்ணும் சார். இந்த ரெண்டுத்தையும் செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா என்னோட ஆப்ரேஷன் ஆஃப் ரிலே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதுக்காக நம்ம இந்த ரெண்டு குவான்டிட்டியை சொல்லுவோம். ஒரு குவான்டிட்டி இஸ் ஆக்சுவேட்டிங் குவான்டிட்டி. ஓகே, ஸோ நார்மல் கேஸ்ல எவ்வளோ கரண்ட் போச்சு. அடுத்ததா த்ரெஷோல்ட் குவான்டிட்டி. ஸோ என்னோட விர்ஜின் சொல்லுவோம், என்னோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி ஃபால்ட் ஆகிறப்போ டியூரிங் த ஃபால்ட் த கரண்ட் வில் பிகம் 2 கிலோ ஆம்பியர். ஓகே, ஸோ 2 கிலோ ஆம்பியர் ரொம்ப அதிகனாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 250 ஆம்பியர். ஓகே, ஸோ இப்போ ஒரு 250 ஆம்பியர் எடுத்துக்கிறேன் சார், ஒரு எக்ஸாம்பிள் கேஸ்க்காக நான். ஓகே, இப்போ ஃபால்ட் கரண்ட்ன்றது மினிமலாக 250 ஆம்பியர். ஸோ இப்போ இந்த 250 ஆம்பியருக்கு கீழே ஒரு மாதிரி ரிலே ஒர்க் பண்ணும். பர்டிகுலராக அந்த 250 ஆம்பியர் வந்த உடனே என்ன ஆகும், ரிலே வந்து அதோட விர்ஜில் இருக்கும், த்ரெஷோல்ட் பாயிண்ட்ல இருக்கும். ஸோ 250 ஆம்பியருக்கு ஒரு இன்ச் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 251 வந்த உடனே என்ன ஆகிடும், இந்த ட்ரிப் சிக்னல் போய் என் சர்க்யூட் பிரேக்கருக்கு கொடுக்கும். அப்போ என்னோட சர்க்யூட் பிரேக்கர் என்ன ஆகிடும்னா இந்த லைனை எனக்கு ஓப்பன் பண்ணி விட்டுரும். திஸ் இஸ் வாட் சர்க்யூட் பிரேக்கர். ஓகே, அப்போ என்னோட சர்க்யூட் பிரேக்கர் அந்த லைனை எனக்கு ஓப்பன் பண்ணி விட்டுரும். ஸோ இதுக்காக தான் என்னோட ரெண்டு பேராமீட்டரை நான் புதுசாக படிக்கிறேன். ஒன்று த்ரெஷோல்டு, அடுத்ததா ஆக்சுவேட்டிங் குவான்டிட்டி. ஓகே, இப்போ அதை நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஆக்சுவேட்டிங் குவான்டிட்டி அண்ட் த்ரெஷோல்ட் குவான்டிட்டி, இந்த ரெண்டு குவான்டிட்டியை வச்சு தான் என்னோட ரிலே ஆக்சுவலா சிஸ்டம் வந்து நார்மல் கண்டிஷன்ல இருக்கா அப்நார்மல் கண்டிஷன்ல இருக்கா அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி இஸ் ஆக்சுவேட்டிங் குவான்டிட்டி. It is the parameter of the power system which varies during abnormal condition. ஓகே, அப்நார்மல் கண்டிஷனுக்கு பேர் தான் ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷன். ஓகே, அடுத்ததா த்ரெஷோல்ட் குவான்டிட்டி. It is the value of actuating quantity which is on the threshold, or it is the value of actuating
quantity which is on threshold above which relay operates. ஓகே, இதுக்கப்புறமா தான் என்னோட ரிலே வந்து ஆப்ரேட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ பேஸ்ட் ஆன் இந்த ரெண்டு திங்ஸை வச்சு தான் என்னோட ரிலே எப்படி ஃபால்ட் டிடெக்ட் பண்ணதுன்றது புரியும். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த போத் ஆக்சுவேட்டிங் குவான்டிட்டி அண்ட் த்ரெஷோல்ட் குவான்டிட்டி, a protective relay understand, actually இதை வச்சு தான் understand பண்ணிக்குது. ஓகே, protective relay understands both normal and abnormal condition. ஸோ நார்மலாக இருக்கா இல்லை அப்நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. அப்நார்மல் கண்டிஷன் ஆஃப் த பவர் சிஸ்டம். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்னோட சென்சிட்டிவிட்டி தான்ப்பா. செகண்ட் இஸ் சென்சிட்டிவிட்டி. அடுத்ததா சார், இப்போ என்னோட ரிலே கண்டிப்பா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும். விச் மீன் ஒரு ஃபால்ட்டை டிடெக்ட் பண்ற லெவலுக்கு வந்த உடனே என்ன ஆகணும்னா அது வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிளா இந்த சென்சிட்டிவிட்டியை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம ஒரு பிக்கப் கரண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். சார், பிக்கப் கரண்ட்னா என்னன்னா மினிமமான ஃபால்ட் கரண்ட் இருக்கும் பாருங்க. ஓகே, ஐஎஃப் மினிமம். ஸோ ஐஎஃப் மினிமம் விட கம்மியா இருக்கணும். அடுத்ததா ஐ பிக்கப் இது. ஸோ விச் மீன் 1.2 டைம்ஸ் ஆஃப் ஐஎஃப்எல் அப்படின்னு சொல்லுவோம். இருங்க, இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் உங்களுக்கு. அதாவது என்னோட லைன்ல ஃபுல் லோட் கரண்ட்டை விட 1.2 which mean 20 times, அதாவது 20% சாரி 20% ஒரு லைன்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல் லோட் கரண்ட்டை விட ஒரு 20% இன்க்ரீஸ் ஆன உடனே என் ரிலே காயில் என்ன பண்ண ஆரம்பிச்சிரும்னா ஒர்க் பண்றதுக்கு ரெடி ஆயிடும். ரிலே காயில் எனர்ஜைஸ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, அதுக்கு பேர் தான் பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, அப்போ 1.2 டைம்ஸ் ஆஃப் ஃபுல் லோட் கரண்ட் என்னோட ரிலேல போற கரண்ட் 1.2 டைம்ஸ் ஆஃப் ஃபுல் லோட் கரண்ட்டுக்கு போனாலே ரிலே என்ன ஆக ஆரம்பிச்சிரும்? பிக்கப் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே, ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா இதுக்கப்புறமா என்னோட சிஸ்டம்ல கரண்ட் இன்க்ரிமெண்ட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணிடணும்? டெஃபினட்டா நீங்க அந்த ரிலே காயில ஆப்ரேட் பண்ணி சர்க்கியூட் பிரேக்கரை ட்ரிப் பண்ணிடணும். ஓகே, அதுதான் எனக்கு இதுல இருந்து தெரிய வருது. ஓகே, அப்போ சென்சிட்டிவிட்டின்றது எப்பவுமே நம்ம இதை தான் வைப்போம். விச் மீன் ஃபுல் லோடு கரண்ட்டை விட ஒரு 20%. ஓகே, ஒரு ஃபுல் லோட் கரண்ட்டை விட ஒரு 20%க்கு மேல இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்பயே என்ன பண்ணுது? என் ப்ரொடெக்டிவ் ரிலே டிடெக்ட் பண்ணுது. ஸோ டிடெக்ட் பண்ணி அதுக்கு மேல ஒரு இன்க்ரிமெண்ட் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அந்த சிஸ்டமையே ஐசோலேட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாமா? த ப்ரொடெக்டிவ் ரிலே ஷுட் ஏபிள் டு டிடெக்ட் the protective relay should able to detect even smallest possible
possible value of fault current in a protective zone, protection zone அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை zone of protection அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு இடத்த வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா, அப்படி அந்த இடத்த நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறப்போ ஸோ அதில் வந்து ஒரு 20% ஆஃப் ஃபுல் லோடு கரண்ட்டில் இன்க்ரிமெண்ட் நடந்தாலே, ஒரு 20% ஆஃப் ஃபுல் லோடு கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே அதை என்னோட சிஸ்டம் டிடெக்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஓகேயா? ஸோ அப்படி தான் என்னோட சென்சிட்டிவிட்டி ஆஃப் த சிஸ்டம் இருக்கும். ஓகேயா? இந்த சென்சிட்டிவிட்டியை ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுவோம்னா நம்ம ரிலே காயில் வர்றப்ப புரியும். ஓகேயா? ஸோ த சென்சிட்டிவிட்டி is achieved with proper setting of protective relays. Okay. நம்ம plug setting multiplier அப்படின்னு ஒரு விஷயம் படிப்போம். ஓகேயா? PSM அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ அந்த PSM நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம், பின்னாடி தான் நம்ம PSM படிக்க போகிறோம். அப்போ நீங்கள் PSM அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால என் ரிலேவோட சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சார் இப்போ நீங்கள் 1.2 வந்தாலே டிடெக்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கீங்கல்ல, இது இன்னமும் என்னால் கூட குறைச்சிக்க முடியும். ஓகே, இதை இன்னும் என்னால் குறைச்சிக்கவும் முடியும், அதிகப்படுத்திக்கவும் முடியும். அப்போ என்ன பண்ண முடியுது, நார்மலாக ஒரு கரண்ட் போகுது இல்லைப்பா, அதில் இன்க்ரீஸ் ஆன உடனேவே ரிலே அதுல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன உடனேவே என்னோட ரிலே என்னவாகலாம், ஆப்ரேட் பண்ண வைக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ இதை தான் என்னோட பிஎஸ்எம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால ஆப்ரேட் பண்ண வைக்கிறோம். ஓகே, இதை என்னோட பிஎஸ்எம் அட்ஜஸ்ட் பண்ண வச்சு இதை நம்ம ஆப்ரேட் பண்றோம். ஓகே, இப்போ 2 பாயிண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்பீடு, செகண்ட் பாயிண்ட் வந்து சென்சிட்டிவிட்டி, தேர்ட் பாயிண்ட் வந்து செலக்டிவிட்டியை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த செலக்டிவிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இதில் தான் நம்ம இன்னும் ஒரு 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா படிப்போம். பிகாஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன், செலக்டிவிட்டின்னா ப்ராப்பராக டிஸ்கிரிமினேட் பண்ணணும். ஸோ யாரை நான் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றத நான் ப்ராப்பராக செலக்ட் பண்ணுறோம்ல, அதுதான் டிஸ்கிரிமினேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, த ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் ஷுட் என்ஷூர் த மேக்ஸிமம் கண்டினியூட்டி ஆஃப் த சர்வீஸ். ஸோ கண்டிப்பாக எனக்கு மற்ற எதெல்லாம் அஃபெக்ட் ஆகக்கூடாதுப்பா. நம்ம பவர் சிஸ்டமோட முக்கியமான காரணம் என்ன, முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிலையபிளா இருக்கணும்ன்றது தான் பார்த்தோம். அப்போ ஒரு சிஸ்டம் ரிலையபிளா இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப கம்மியான இன்டரப்ஷன் தான் இருக்கணும். அப்போ ரொம்ப கம்மியான இன்டரப்ஷன் தான் இருக்கணும்னா என்னப்பா, தேவையில்லாம அடுத்த லைனை நீங்க ஆப்ரேட் பண்ணக்கூடாது. எந்த லைனை ஆப்ரேட் பண்ணணுமோ அந்த லைனை மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு பேர் தான் செலக்டிவிட்டி. ஸோ இதை எழுதிக்கலாம், a protection system should ensure maximum continuity. கரெக்டா, அதை நம்ம டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் பாயிண்ட், a protection system should properly discriminate whether the fault is inside the zone of protection or outside the zone of protection. இப்போ என்னோட ஃபால்ட் சிஸ்டம் என்னோட ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷனுக்குள்ள இருக்கானா இல்லை என்னோட ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷனுக்கு வெளியே இருக்கானா அப்படின்றது நீங்க பார்த்து தான் என்ன பண்ணணும், ஐசோலேட் பண்ணணும், which mean discriminate பண்ணணும். The protection system should properly discriminate
whether the fault is inside the zone or outside the zone of protection. ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னோட ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் நம்ம சொல்லுவோம்ப்பா. ஓகேயா? ஸோ அந்த ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷனுக்கு உள்ளே இருக்குதா இல்லை வெளியே இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்து அதை தான் ப்ராப்பராக ஆப்ரேட் பண்ணணும். ஓகேயா? ஸோ இந்த செலக்டிவிட்டி பொதுவாக எப்பவுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இல்லைனா நான் யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் மூலமாக தான் அச்சீவ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இங்கே நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு லைனை ஐசோலேட் பண்ணணும். வெதர் அது ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷனுக்கு இன்சைடில் இருந்தாலும் சரி இல்லை ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷனுக்கு அவுட் சைடில் இருந்தாலும் சரி. ஓகே, விச் மீன் ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன்னா இங்கே ஒரு லைன் இருக்குது. ஸோ இது என்னோட ப்ரைமரி காயில். ஓகே, இது ஒரு லைன் ப்ரைமரி சர்க்கியூட் பிரேக்கர்ஸ், ப்ரைமரி சென்சிங் காயில்ஸு. அதுக்கப்புறமா ஒரு லைன் இருக்கும். ஸோ ஓகேயா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் சார். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன்னா அதுக்கு வெளியே ஒரு சேஃப்டிக்கு ரிமோட்டாக ஒன்று வச்சுருப்போம். ஸோ ரிமோட் பேக்கப்பு. ஆக்சுவலாக இதுதான் என்னோட லோக்கல் பேக்கப்புன்னு நான் சொல்லுவேன். ஓகேயா? ஸோ என்னென்னா இப்போ நான் உங்களுக்கு வேணா சொல்கிறேன். இது வந்து லைன் 2, இது வந்து லைன் 1. அதோட டிஸ்டன்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருவோம். லைன் 1 லைன் 2 நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருவேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபால்ட், பர்டிகுலராக லைன் 2ல தான் ஒரு ஃபால்ட்டு. ஓகே, இந்த இடத்துல லைன் 2ல ஒரு ஃபால்ட்டு. இப்போ இந்த எந்த லைன்ல ஃபால்ட் நடந்திருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்க்கியூட் பிரேக்கருக்கு பேர் லோக்கல் சர்க்கியூட் பிரேக்கர். புரியுதா? ஒரு இடத்துல ஃபால்ட் நடக்குதுப்பா, அந்த ஃபால்ட்டுக்கு பக்கத்தில் நியரர்ல இருக்கிற சர்க்கியூட் பிரேக்கருக்கு பேர் லோக்கல் சர்க்கியூட் பிரேக்கர். ஃபால்ட்டி ஃபேஸுக்கு நியரர்ல இருக்கிற சர்க்கியூட் பிரேக்கருக்கு பேர் லோக்கல் சர்க்கியூட் பிரேக்கர். ஓகே, ஸோ அடுத்ததா அதுக்கு அடுத்த லைன்ல இருக்கான் பாத்தீங்களா? ஸோ அடுத்த லைன்ல இங்க ஒரு சர்க்கியூட் பிரேக்கர் இருக்கான் பாத்தீங்களா? திஸ் இஸ் சர்க்கியூட் பிரேக்கர். இந்த சர்க்கியூட் பிரேக்கருக்கு பேரு ரிமோட் சர்க்கியூட் பிரேக்கர். ஓகே, திஸ் இஸ் ரிமோட். ஓகே, விச் இஸ் லோக்கல். இது என்னோட ரிமோட் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதுதான் நான் ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆர் அவுட் சைட் த ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இது என்னோட ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னோட ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன்னா, ஸோ வெளி இருக்கிறது என்னோட அவுட் சைட் த ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஓகே, ஆக்சுவலாக இந்த ஹோல் சிஸ்டமை நான் ட்ரீட் பண்ணுறது தான் அவுட் சைட் த ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இதை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா ஒன்று லோக்கல் சர்க்கியூட் பிரேக்கரை ட்ரிப் பண்ணலாம். ஓகேயா? ஸோ தட் இஸ் அ பிரைமரி ட்ரிப்பிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படி முடியலன்னா என்னால் என்ன பண்ண முடியும், இந்த ரிமோட் சர்க்கியூட் பிரேக்கரை நீங்கள் ட்ரிப் பண்ணலாம். இந்த லோக்கல் சர்க்கியூட் பிரேக்கர்ன்றது ட்ரிப் ஆகலைன்னா, ஒருவேளை இந்த ஃபால்ட் நடந்து ஒருவேளை இந்த லோக்கல் சர்க்கியூட் பிரேக்கர் ட்ரிப் ஆகலைன்னா அகெயின் இந்த ஃபால்ட்டு என்னோட இந்த ரிமைனிங் பவர் சிஸ்டம் இருக்கான் இங்கே. இது என்னோட ரிமைனிங் பவர் சிஸ்டம். இந்த பவர் சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணாமல் தடுக்கிறதுக்காக என்னோட ரிமோட் சர்க்கியூட் பிரேக்கர்ஸை நம்ம வச்சிருப்போம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் வெதர் லோக்கல் சர்க்கியூட் பிரேக்கரை ட்ரிப் பண்ணுறீங்களா இல்லை என்னோட ரிமோட் சர்க்கியூட் பிரேக்கரை ட்ரிப் பண்ணுறீங்களா, அதை ப்ராப்பராக நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த செலெக்ஷனை தான் என்னோட யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் மூலமாக பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கல்ல, யாரை பண்ணலாம் அப்படின்றத செலக்ட் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு தான் நான் என்ன பண்றேன்னா யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்கீம். அது ஒரு ஸ்கீம் சார். ஓகே, ஒவ்வொரு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ரொசீஜரா இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீம்ல நீங்க வந்து இதை யூஸ் பண்ணலாமா அதை யூஸ் பண்ணலாமான்றது சொல்ல முடியும். ஓகே, இப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். அடுத்ததான் அந்த ரெண்டு ஸ்கீமை நான் உங்களுக்கு சொல்றேன். செலக்டிவிட்டி இட் இஸ் அச்சீவ்டு பை எய்தர் யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆர் நான் யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷன். Selectivity is achieved by with either unit system of protection or non-unit system of protection.
selectivity is achieved by either unit system of protection or non-unit system of protection. Okay, இப்போ பார்ப்போம் unit system of protection and non-unit system of protection. So A, unit system of protection. Okay, sir, இது unit system of protection பொறுத்த வரைக்கும் sir inside the zone ல நடந்துச்சுன்னா இதால டிடெக்ட் பண்ண முடியும், outside the zone ல நடந்துச்சுன்னா இதால டிடெக்ட் பண்ண முடியாது. ஆனா நான் யூனிட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் inside the zone of protection நடந்தாலோ outside the zone of protection நடந்தாலோ ரெண்டுத்திலயுமே என்னால டிடெக்ட் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ அதனால நம்ம எப்பவுமே என்ன சார் பண்ணுவோம், என்னோட நான் யூனிட் சிஸ்டம்ல தான் ரிமோட் பேக்கப் சப்போர்ட் ஆகும். ஆனால் நீங்கள் யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷனை கொடுத்தீங்கன்னா ரிமோட் பேக்கப்ன்றது சப்போர்ட் ஆகாது. ஜஸ்ட் நான் இதை எழுதிட்டு திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேயா, ஸோ ஹியர் ரிலே டிடெக்ட்ஸ் த ஃபால்ட் விச் இஸ் இன்சைட் த ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ரிலே டிடெக்ட்ஸ் the fault which is inside the zone of protection. Relay detects the fault which is inside the zone of protection. If the fault is outside the zone of protection, the relay detects it is a normal. அதாவது நான் இங்க சொல்லியிருந்தேன்ல, இந்த பர்டிகுலர் ஜோன்ல நடந்தா மட்டும்தான் நீங்க ஒரு வேளை யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பர்டிகுலர் ஜோன்ல நடந்தா மட்டும்தான் அதால டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல அதுவே தவறுதலா அடுத்த இடத்துல ஃபால்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, சி இதே கேஸ்ல நான் யூனிட் சிஸ்டம் கொடுத்துருக்கேன், யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷனை இந்த ஜோனுக்கு கொடுத்துருக்கேன்பா. ஓகேயா, என் யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷனை இந்த ஜோனுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, ஃபால்ட் இந்த ஜோன்ல நடந்தா கண்டிப்பா இந்த லோக்கல் சர்க்யூட் பிரேக்கர் ட்ரிப் ஆயிடும். ஓகே, ஃபால்ட் இதே ஜோன்ல நடந்தா லோக்கல் சர்க்யூட் பிரேக்கர் எனக்கு ட்ரிப் ஆயிடும். ஸோ அதுவே தவறுதலா அடுத்த லைன்ல நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபால்ட்டு, அப்போ இந்த ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் என்ன பண்ணும், என்னவா ட்ரீட் பண்ணிக்கோன்னா இவனை நார்மல் ஆப்ரேஷன் நினைச்சுக்கும். ஓகே, இதை வந்து நார்மல் ஆப்ரேஷன் அப்படின்னு நினைச்சுக்கோ. ஸோ இப்போ தேர்ஃபோர் இந்த லோக்கல் சர்க்யூட் பிரேக்கர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ட்ரிப் ஆகாம அப்படியே கனெக்டடா இருப்பான். சார் இது நீங்க கொடுக்குறீங்கன்னா இதுக்கான ரீசன் என்னவா, சார் இந்த லோக்கல் சர்க்யூட் பிரேக்கரை மட்டும் தான் நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க ரிலேவோட, இதுக்கு ஆகிற செலவு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகும். யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ல ஜஸ்ட் ஒரே ஒரு இந்த லோக்கல் சர்க்யூட் பிரேக்கரை மட்டும்தான்ப்பா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதனால அதுக்கான செலவுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ வெதர் அந்த ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ல ஃபால்ட் நடந்தா ட்ரிப் பண்ணிடும், அந்த ஜோனை விட வெளியே எங்கன்னா போய் ஃபால்ட் நடந்துச்சு, சி இதோட ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ன்றது ஒரு 20 கிலோமீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த 20 கிலோமீட்டர்ல ஃபால்ட் நடந்துச்சுன்னா இந்த யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்து ஐசோலேட் பண்ணிடும், நோ இஷ்யூஸ் தான். ஓகே, ஏன்னா அது என்னோட லோக்கல் சர்க்யூட் பிரேக்கரோட மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதையே இந்த ஜோனை அடுத்து தாண்டி கொஞ்சம் தொலைவில் தாண்டி ஒரு ஃபால்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷனை அதை வந்து நார்மல் ஆப்ரேஷன் நினைச்சுக்கும், அது ஃபால்ட் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கும். ஸோ அதனால கண்டிப்பா என்னோட சிவியர் ரிசல்ட் வரதான் போகுது. ஸோ சிவியரா அஃபெக்ட் ஆகுது என் சிஸ்டம். ஓகே, பட் அப்ப இது எங்க ப்ரிஃபரபிள் பண்ணலாம்னா, எஸ் இது வந்து நீங்க வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியா, ஸோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்ப கம்மியான காஸ்ட்ல பண்றீங்க, அடுத்ததா சிவியாரிட்டி ஆஃப் ஃபால்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அப்படின்ற இடத்துல நீங்க பண்ணலாம். இல்ல வேற இடத்துல எங்கேயாச்சும் ரிமோட் சப்போர்ட் இருக்கு அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்க இந்த சப்போர்ட்டை கொடுத்துக்கலாம், அதாவது யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷனை கொடுத்துக்கலாம். ஸோ புரியுதா? ஸோ இந்த யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷன்றது இந்த ஜோனுக்குள்ள நடந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணும், அதுக்கு மேலே போச்சுன்னா டிடெக்ட் பண்ணாது. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஈஸியான மெத்தடு. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஈஸியான மெத்தடு. ஜஸ்ட் ஒரே ஒரு சர்க்யூட் பிரேக்கர் தான் கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம், அதுவும் லோக்கல் சர்க்யூட் பிரேக்கர் தான். ஆனா நான் யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனையும் நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். அடுத்து இருக்கான் பாருங்க இந்த ரிமோட்டு, இந்த ரிமோட்டோட சிக்னலும் இந்த சிக்னலையும் நான் என்னோட ரிலே காயிலோட கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த ரிலே காயில் என்ன பண்ணுது, எஸ் இந்த இடத்துல ஒரு அப்நார்மல்ஸ் இருந்தாலும் அதையும் டிடெக்ட் பண்ணும், இந்த கேஸ்ல ஒரு அப்நார்மல் இருந்தாலும் அதையும் எனக்கு டிடெக்ட் பண்ணிருக்கும். ஓகே, அதுதான் நான் யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ல நம்ம பார்ப்போம். இது வந்து யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் தானே.
அப்போ இங்க ஃபால்ட் ஜோன்ல நடந்தா ஃபால்ட், அப்படி இல்லைன்னா அது நார்மல் தான். ரிலே டிடெக்ட்ஸ் த ஃபால்ட் which is inside the zone of protection. If the fault is outside zone of protection, if the fault is outside zone of protection, the relay detects it is a normal operation. ஸோ என்னால் இந்த யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷனை யூஸ் பண்ணி ரிமோட் ப்ரொடெக்ஷனாக கொடுக்க முடியாது. ஓகே, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்ததாக இதுலேயே பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ இன் யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் the remote backup protection is not possible. அவ்வளோதான் சார். ஸோ இப்போ என்னோட யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்ததா நான் யூனிட் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடெக்ஷன். சார் இந்த இடத்துல சார் என்னால நான் வந்து லோக்கலையும் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பேன், ரிமோட்டையும் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இப்போ ரெண்டுமே கனெக்டா இருக்கனால எங்களால எங்க ஃபால்ட் நடந்தாலும் அதை டிடெக்ட் பண்ண முடியும். ஓகே, சிம்பிள் தானே. இப்போ இதுவும் அதே கதை தான்ப்பா, சேம் ஸ்டோரி தான். ஓகே, இந்த இடத்துல இங்க ரெண்டுமே கனெக்டா இருக்கும். இந்த ரெண்டுமே கனெக்டா இருக்கனால இது என்னோட ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன்னாலும் புரியுதா? ஆக்சுவலா ஒரு ரிலே வந்து ஒரு ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷனுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்க்கு தான் ஒரு ரிலேவை நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். பட் இந்த மாதிரி நீங்க நான் யூனிட் ஸ்கீம் ஆஃப் ப்ரொடெக்ஷனை கொடுக்கறதுனால சரி அது வந்து 20 கிலோமீட்டருக்கு தான் நீங்க ரேடியஸ் கொடுத்திருந்தாலும் அடுத்த ரிலே சிக்னல்ஸ் கனெக்டா இருக்கனால என்னால அதுக்கு அதோட ப்ரொடெக்ஷனோட ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது. அடுத்ததா என்ன ஆகுது, என்னோட சிஸ்டமை இன்னமும் பெட்டரா மாற்ற முடியுது. ஸோ கரெக்டா இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ஓகே, இதால ரிமோட்லயும் பண்ண முடியுது, அதுதான் இதோட பெனிஃபிட். ஓகே, லோக்கல்ல மட்டும் என்னால பண்ண முடியாதுப்பா, என்னோட ரிமோட் பேக்கப்பாவும் இருக்குது. அடுத்த ஜோனுக்கு இது ஒரு ரிமோட்டா இருக்குது. ஓகே, ரிமோட்னு நம்ம ஏன் சொல்றோம், என்னோட ஜோன் இல்லாம அடுத்த ஜோனுக்கு இது ஒரு ரிமோட்டா இருக்கு. கரெக்டா, அதுதான் இந்த பாயிண்ட். It detects the fault which is inside the zone of protection and also outside the zone of protection. And outside the zone of protection. ஓகே சார், ஒருவேளை இப்போ என்ன சொல்லியிருந்தேன், இதெல்லாம் ரெண்டுத்தையும் பண்ண முடியுதுன்னு சொல்றீங்கல்ல, அப்போ ஒருவேளை இங்க நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் இருக்கிற அவனோட ஓன் ஜோன்லயே அவனோட இன்சைட் த ஜோன் ஆஃப் ப்ரொடெக்ஷன்லயே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்னோட லோக்கல் சர்க்கியூட் பிரேக்கர் ஆன் ஆயிடுவான். ஓகே, இந்த லோக்கல் சர்க்கியூட் பிரேக்கருக்கு இன்னொரு பேர் இருக்குப்பா. நம்ம வந்து இதை லோக்கல் சர்க்கியூட் பிரேக்கர்னு சொன்னாலும் ஸோ புக்கில் நமக்கு என்ன இருக்கும்னா லோக்கல் சர்க்கியூட் பிரேக்கர் ஆர் பிரைமரி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். லோக்கல் ப்ரொடெக்ஷன் நான் சொல்றேன் இங்க. ஓகே, லோக்கல் ப்ரொடெக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பிரைமரி ப்ரொடெக்ஷன். ஓகே, புக்ல எல்லாமே நம்ம பிரைமரி ப்ரொடெக்ஷன் தான் இருக்கும். ஸோ இவன் ரிமோட்ன்றல அவன் வந்து
outside protection இல்லனா secondary protection கூட நமக்கு கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா outside the zone of protection நம்ம என்னன்னு சொல்லிருப்போம்னா backup protection கூட சொல்லிருப்போம் ஓகே இத வந்து remote ன்னு சொல்லலாம் இல்ல backup ன்னு கூட சொல்லலாம் secondary அப்படினு கூட சொல்லி இருக்கலாம் சில கேஸ்ல remote இல்லனா backup இத வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சேம் தான் லோக்கல்ன்றது பிரைமரியா மாறிடுது ரிமோட்ன்றது பேக்கப்பா மாறிடுது அவ்வளவுதான் ஓகே இப்போ இதுக்கான ஸ்டேட்மென்ட் கொடுக்கட்டா அப்போ நீங்க வந்து அந்த zone of protectionல fault நடந்துச்சுன்னா local circuit breaker trip ஆகும் which mean primary protection கொடுக்கும் primary protection கிடைக்கும் சோ அதிலிருந்து வெளியே போச்சுன்னா backup protection கிடைக்கும் ஓகே சோ zone of protectionலயே fault நடந்துச்சுன்னா primary protection சோ அதை விட்டு வெளியே போகுதுன்னா backup protection ஓகே அதுதான் நம்ம local remote ன்னு சொல்லி இருந்தோம் if fault is inside the zone of protection if fault is inside the zone of protection the fault is inside the zone of protection the relay provides primary protection okay அதுவே if the fault is outside the zone of protection if the fault is outside the zone of protection the relay provides backup protection ஆக்சுவலா அது ரிமோட் ன்னு போட்டுருக்கேன்ல அது ரிமோட் பேக்கப் தான் நாம எழுதணும் இல்ல ரிமோட் பேக்கப் சர்க்யூட் பிரேக்கர் இது ஓகே சோ இது ரிமோட் பேக்கப் அப்படினு சொல்லுவோம் இது லோக்கல் அப்படினு சொல்லுவோம் லோக்கல் ஆபரேஷன் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் இது ரிமோட் பேக்கப் ஆபரேஷன் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் அதுதான் பிரைமரி ஆபரேஷன் அண்ட் பேக்கப் ஆபரேஷன் அப்படினு தனியா சொல்றோம் ஓகே இப்போ இது புரியுது இல்ல சோ இந்த ஸ்கீம் ஆஃப் ப்ரொடெக்ஷனை பொறுத்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அடுத்ததா சோ fourth பாயிண்ட் என்னோட ரிலையபிலிட்டி ஓகே இந்த ரிலையபிலிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் பா ஓகே இதுலயும் நம்ம ரெண்டு பாயிண்ட பத்தி படிப்போம் சோ டிபெண்டபிலிட்டி செக்யூரிட்டின்ற ரெண்டு பிரச்சனையை பத்தி படிப்போம் ஓகே ரிலையபிலிட்டி அடுத்ததா ஓகே ஜஸ்ட் இப்போ இதுக்கான காமன் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம் அடுத்ததான் இந்த ரிலையபிலிட்டியை எதை வச்சு சொல்லலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இந்த ரிலையபிலிட்டி எதை வச்சு மெஷர் பண்ணுறோம் அதாவது செலக்டிவிட்டி எதை வச்சு மெஷர் பண்ணமோ அதே மாதிரி ரிலையபிலிட்டியும் ஒரு ரெண்டு டூலை வச்சு நம்ம மெஷர் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் it is the assurance of the protection system will operate 100% correctly it is the assurance of that protection system will operate 100% correctly it is the assurance of that protection system will operate 100% correctly so reliability also நம்ம என்ன சொல்ல முடியும்னா it can be explained with the help of two parameters it is explained with two parameters அதுல ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் நம்ம பார்ப்போம் சோ அதாவது A டிபெண்டபிலிட்டி ஓகே சோ ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் வந்து டிபெண்டபிலிட்டி
ஸோ டிபெண்டபிலிட்டி எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, இட் ஷுட் ஆப்ரேட் வென் எவர் இஸ் ரெக்வயர்டு. எப்போ எனக்கு தேவையோ அப்போ ஆன் ஆகணும். ஓகேயா? ஸோ அதுக்கு பேர் தான் டிபெண்டபிலிட்டி. இட் ஷுட் ஆப்ரேட் வென் எவர் இட் இஸ் ரெக்வயர்டு. எப்போ தேவையோ அப்போ ஆப்ரேட் ஆகணும். சரி, இப்போ என்னோட ஃபால்ட் நடந்துச்சு. ஓகேயா? ஸோ இப்போ என்னோட ரிலே வந்து சர்க்கியூட் பிரேக்கருக்கு ட்ரிப் கொடுத்துருச்சு. ஆனால் அந்த டைமில் அது ஆப்ரேட் ஆகலை. ஓகேயா? ஸோ அதாவது நான் ஆப்ரேட் ஆகணும்னு சொன்னேன், ஆனால் அது ஆப்ரேட் ஆகலை. ஸோ அந்த பிரச்சனைக்கு பேர் தான் டிபெண்டபிலிட்டி ப்ராப்ளம். நான் வந்து ஆப்ரேட் ஆகணும்னு சிக்னலை கொடுத்துட்டேன், பட் அதில் ஏதோ ஒரு இஷ்யூ, சர்க்கியூட் பிரேக்கரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஸோ அதனால அது ஆப்ரேட் ஆகலை. நான் சிக்னலை கொடுத்துட்டேன், பட் ஸ்டில் அது ஆப்ரேட் ஆகலை. அந்த ப்ராப்ளம் தான் டிபெண்டபிலிட்டி ப்ராப்ளம். இட் ஷுட் ஆப்ரேட் வென் எவர் இட் இஸ் ரெக்வயர்டு. ஸோ எப்போ ஆப்ரேட் ஆயிருக்கணுமோ அப்போ ஆப்ரேட் ஆகணும். ஓகேயா? ஸோ இட் ஷுட் ஆப்ரேட் வென் எவர் இட் இஸ் ரெக்வயர்டு. இதுதான் இந்த டிபெண்டபிலிட்டியை சொல்லுது. ஓகே, இட் ஷுட் ஆப்ரேட் வென் எவர் இட் இஸ் ரெக்வயர்டு. எப்போ ஆப்ரேட் ஆயிருக்கணுமோ ஆயிருக்கணும், ஆகலை. ஓகே, அப்படி நடக்கலைன்னா தட் இஸ் டிபெண்டபிலிட்டி ப்ராப்ளம். அடுத்ததா செக்யூரிட்டி. ஓகே, செக்யூரிட்டின்றது அடுத்து என்ன சார்? இட் ஷுட் நாட் ஆப்ரேட் வென் எவர் இட் இஸ் நாட் ரெக்வயர்டு. அதாவது நான் முதல் ட்ரிப் சிக்னல் கொடுத்தேன், ஆனால் அது ஆப்ரேட் ஆகலை. அதுக்கு பேர் டிபெண்டபிலிட்டி ப்ராப்ளம் சொன்னேன்னா, அடுத்த கேஸ்ல சார் நான் ட்ரிப் சிக்னலே கொடுக்கல டியூ டு சம் மால் ஆபரேஷன், ஏதோ ஒரு மால் ஆபரேஷன் இந்த சர்க்கியூட் பிரேக்கர், அந்த சர்க்கியூட் பிரேக்கர் ஆப்ரேட் ஆயிடுச்சு. ஓகேயா? நான் ட்ரிப் சிக்னல் கொடுக்காமையே ஆப்ரேட் ஆச்சுன்னா தட் இஸ் செக்யூரிட்டி ப்ராப்ளம். நான் ட்ரிப் சிக்னல் கொடுத்தும் ஆப்ரேட் ஆகலைன்னா தட் இஸ் டிபெண்டபிலிட்டி ப்ராப்ளம். ஓகே, இப்போ இதை எழுதிக்கோங்க. இட் ஷுட் நாட் ஆப்ரேட் வென் எவர் இட் இஸ் நாட் ரெக்வயர்டு. It should not operate not required. எப்ப தேவைப்படலையோ அப்ப ஆப்ரேட் ஆகக்கூடாது, எப்ப தேவைப்படுதோ அப்ப ஆப்ரேட் ஆகணும். சரி, இந்த மாதிரி ரெண்டு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதனால என்னென்ன பிரச்சனைங்க வரும் அப்படின்னு சொல்றேன். டிபெண்டபிலிட்டி ப்ராப்ளம்னால என்ன நடக்கும், செக்யூரிட்டி ப்ராப்ளம்னால என்ன வரும். ஓகே, ஸோ எப்பவுமே டிபெண்டபிலிட்டி ப்ராப்ளம்னா என்ன சார்? நீங்க பாருங்களேன், ஆப்ரேட் ஆயிருக்கணும் ஆனா ஆகல. ஓகே, ஆப்ரேட் ஆயிருக்கணும் ஆனா ஆகல. அப்போ ஒரு ஃபால்ட் டைம்ல என் எக்யூப்மெண்ட்டை அது ஓபன் பண்ணிருக்கணும் ஆனா ஓபன் பண்ணல. அப்ப என்ன நடந்துரும்? டெஃபினட்டா அந்த ஃபால்ட்டு அந்த எக்யூப்மெண்ட்டை டேமேஜ் பண்ணிருக்கும். அதனால இந்த டிபெண்டபிலிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆயிடும். ஓகே, என் பவர் சிஸ்டம்ல டிபெண்டபிலிட்டி ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா இது எக்யூப்மெண்ட்டை டேமேஜ் பண்ணிருக்கும்பா. ஏன்னா ஓபன் ஆயிருக்கணும், ஆகல, எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. தட்ஸ் இட்னா. அப்போ இதை எழுதிக்கிறேன். Dependability problem leads to equipment damage. அடுத்ததா சார், அப்ப செக்யூரிட்டி ப்ராப்ளம்னா என்ன சொல்லியிருந்தேன்? என்ன சொல்லியிருந்தோம் நம்ம? இட் ஷுட் நாட் ஆப்ரேட் வென் எவர் இட் இஸ் நாட் ரெக்வயர்டு. ஆப்ரேட் ஆக, அதாவது ட்ரிப் சிக்னலே கொடுக்கல ஆனா ஓப்பன் ஆயிடுச்சு. நான் ட்ரிப் சிக்னலே கொடுக்கல, நான் ஓப்பன் பண்ணுன்னே சொல்லல, அதுவே ஓப்பன் ஆயிடுச்சு. சார், சும்மா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பன் ஆகுதுன்றது என்ன அர்த்தம்? இதனால டேமேஜ் நடக்குமா? இதனால டேமேஜ் நடக்காது. சும்மா நீங்க லைனை ஓப்பன் பண்றதுனால அந்த பர்டிகுலர் லைன் கனெக்டா இருக்கிற கன்சூமர்ஸ்க்கு பவர் ஷட் டவுன் ஆயிடும். ஓகே, நீங்க பாட்டுக்கு தெரியாம ஓபன் பண்றீங்க, அப்ப ஷட் டவுன் ஆகும். ஓகே, நீங்க எப்பெல்லாம் ஓபன் பண்றீங்களோ அப்போ அந்த இடத்துல ஷட் டவுன் நடக்குது. இது என்ன சார் ஆகுது? இதனால என் சிஸ்டம் ரிலையபிளா இருக்குதா? ரிலையபிள்னா என்ன?
சும்மா சும்மா ஷட் டவுன் பண்ணக்கூடாது. அப்படி சும்மா சும்மா ஷட் டவுன் பண்றோம்னா அந்த சப்ளை ரிலையபிளான சப்ளை கிடையாது. அப்போ இது ரிலையபிலிட்டி அஃபெக்ட் பண்ணும். ஓகேயா? அப்போ செக்யூரிட்டி ப்ராப்ளம் வில் லீட்ஸ் டு டிஸ்டர்பன்ஸ் இன் த பவர் சிஸ்டம். ரிலையபிலிட்டி நேச்சரை குறைச்சிரும். ஓகேயா? ஸோ இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். செக்யூரிட்டி ப்ராப்ளம் லீட்ஸ் டு disturbance in the power system. கரெக்டா? ஸோ என் பவர் சிஸ்டம்ல டிஸ்டர்பன்ஸ், செக்யூரிட்டி ப்ராப்ளம்ன்றது ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஆனால் டிபெண்டபிலிட்டி ப்ராப்ளம்ன்றது டேமேஜுக்கு வழிவகுக்கும். ஓகே, அவ்வளவுதானப்பா. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போலாமா? ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் என்னோட பேராமீட்டர். நெக்ஸ்ட் பேராமீட்டர்ஸ் எல்லாமே ஈஸி தான், சிம்பிளிசிட்டியா இருக்கணும். ஸோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும். Okay, the relaying system should have minimum number of components. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்கணும் சார். நிறைய காம்பனன்ட் இருந்து என்ன கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அசோசியேட்டட் டு அச்சீவ் ப்ரொடெக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸ். என்னோட ப்ரொடெக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸை கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கணும். ஓகே, அசோசியேட் டு அச்சீவ் ப்ரொடெக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸ். அவ்வளவுதான். அடுத்ததா லாஸ்ட் பாயிண்ட் இஸ் எக்கனாமிக்கல். ஸோ ஃபைனலாக எக்கனாமிக்கலாக இருந்தால் தான் அதை நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சார் இந்த இடத்துல நிறைய ரிசர்ச் இருக்குதான், பட் ஆனால் எது இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா எக்கனாமிக்கலாக இருக்கிறது தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. கரெக்டா? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளாக நிறைய விஷயத்திலிருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் நமக்கு தெரியும். ஸோ ஃப்ரீ சோர்ஸ் எனர்ஜி, ஃப்ரீ எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஏன் இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்னா எக்கனாமிக்கலாக இல்லை. ஸோ கரெக்டா? ஸோ அப்போ எக்கனாமிக்கலாக இருக்கணும். ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் ஷுட் ப்ரொவைட் மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் அட் மினிமல் காஸ்ட். மினிமல் காஸ்ட்ன்றது தான் ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் கிடைக்கணும், ஆனால் காஸ்ட் ரொம்ப மினிமமாக இருக்கணும். ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் should provide அப்படின்னு கூட சொல்லலாம். should provide maximum protection at minimum cost. அவ்வளோதான் சார். இது என்னோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். புரியுதா? இது எல்லாமே என்னோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த அப்ஜெக்டிவ்ஸ்ல இருந்து தான் சார் என் ப்ரொடெக்ஷன் டெவலப் ஆகுது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்ததா இதில் இருக்கிற சம் கீ பாயிண்ட்ஸை நம்ம படிக்கணும். ஓகே, ஸோ ப்ரொடெக்ஷனை இதை மட்டுமே வச்சு என்னால் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமான்னா கிடையாது. ஸோ அடிஷ்னலாக சம் கீ பாயிண்ட்ஸும் நீங்கள் படிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அண்டர் ரீச், ஓவர் ரீச், இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் அது ஒரு முறை ரீட் அவுட் பண்ணாலே ஈஸியாகவே உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்ஸை நம்ம ஒரு முறை ரீட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், இந்த ப்ரொடெக்ஷன் சிஸ்டமை எப்படி அப்ரோச் பண்ணுறோம், அதாவது அந்த பேசிக் கான்செப்ட், ஒரு ரிலேன்னா என்ன, அந்த ரிலேக்குள்ள என்ன இருக்கும், அந்த ரிலே எப்படி கரண்ட்டை சென்ஸ் பண்ணுது, அந்த ரிலே எப்படி ட்ரிப் சிக்னலை கொடுத்து சர்க்யூட் பிரேக்கரை ஓப்பன் பண்ணுது, ஸோ அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது, அதுதான் நாளைக்கு கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த பேசிக் பேராமீட்டர்ஸ், அதில் இருக்கிற தியரி கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது புரிஞ்சாதான்ப்பா ஃபர்தராக அவங்களால கொஷின்ஸும் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு நிறைய முறை பவர் சிஸ்டம்ல இந்த ஏரியால இருந்து கூட கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேயா, இந்த யூனிட் ஸ்கீம் ஆஃப் ப்ரொடெக்ஷனை கூட உங்களுக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க.
ஓகே. நெக்ஸ்ட் இப்போ அடுத்ததா அதர் parameters. ஓகேங்களா, அதர் இம்பார்ட்டன்ட் parameters. ஓகே. ஸோ ரிலேன்னா என்ன ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ ரிலேன்றது இட் இஸ் ஒரு டிவைஸ் தான்ப்பா. அந்த ரிலேக்குள்ள என்ன இருக்கும்னா ஒரு காயில் இருக்கும். அந்த ரிலே காயில் என்ன பண்ணுதுன்னா ஆக்சுவலாக அதோட கரண்ட்டை சென்ஸ் பண்ணுது, அந்த லைன்ல போற கரண்ட்டை சென்ஸ் பண்ணுது. அதை சென்ஸ் பண்ணி என்னோட சர்க்கியூட் பிரேக்கருக்கு ட்ரிப் சிக்னலை கொடுக்குது. ஸோ என்னோட சர்க்கியூட் பிரேக்கர் அதை ஓப்பன் பண்ணிடுது. ஸோ கரெக்டா. ஸோ இதுதான் என்னோட ரிலே. கரெக்டா, இதுதான் நான் ஸ்டேட்மெண்ட்டாகவும் நம்ம கொடுத்துருக்கோம். கரெக்டா, ரிலே இஸ் an automatic device which senses abnormal condition in the electronic circuit and closes its contact. This contact is turned to close the circuit breaker trip coil circuit. Therefore, the circuit breaker will disconnect the faulty system of a heavily circuit. Correct. Actually, இது நான் உங்களுக்கு நாளைக்கு சர்க்யூட் வரைஞ்சனாலே புரியும். ஓகே. ஸோ ரிலே காயில்ன்றது ஒரு தனி சர்க்கியூட்டா இருக்கும், சர்க்கியூட் பிரேக்கர் காயில் ஒரு தனி சர்க்கியூட்டா இருக்கும். ரிலே காயில் என்ன பண்ணும், சர்க்கியூட் பிரேக்கரோட காயிலை க்ளோஸ் பண்ணும். சர்க்கியூட் பிரேக்கர் காயில் க்ளோஸ் ஆச்சுன்னா என்னோட ஃபால்ட் லைன்ல கனெக்ட் இருக்கிற சர்க்கியூட் பிரேக்கரோட ட்ரிப் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, அதோட கான்டாக்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, ஜஸ்ட் இது ரிலே தான்ப்பா. ரிலேவை பத்தி ஒரு இன்ட்ரோ நாளைக்கு நம்ம கிளியரா பாக்குறப்ப உங்களுக்கே புரிஞ்சிடும். அடுத்து பிக்கப் லெவல் நான் சொல்லியிருந்தேன்ல, இதுதான் என்னோட த்ரெஷோல்ட் லெவல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. அதாவது 1.2 இருந்து ஃபுல் லோட் கரண்ட் ஐஎஃப்எல்லாக இருக்கணும், லெஸ் தென் ஐ பிக்கப்பாக இருக்கணும், லெஸ் தென் ஐஎஃப் மினிமமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னல. இதுதான் என்னோட ஐ பிக்கப் ஆர் ஐ த்ரெஷோல்ட். இட் இஸ் த ஆக்சுவேட்டிங் குவான்டிட்டி which above the relay is operates. ஓகே, அதாவது இந்த பிக்கப் வேல்யூ ஆஃப் கரண்ட்ன்றது விர்ஜிப்பா. ஓகே, நான் ரெடியா இருக்கேன் இப்போ. அதாவது என்ன வந்து ஒரு ஒர்க்கை செய்ய சொல்றாங்க, அதாவது 5 கிலோவை நான் தூக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்போ நான் அந்த 5 கிலோவுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு மைன்யூட் ஆஃப் எனர்ஜியை நான் கொடுத்தேன்னா என்னால் அதை புல் பண்ணிட முடியும். ஓகே, பட் ஆனால் புல் பண்ணல, அதை புல் பண்ணுறதுக்கு இன்னும் அடிஷ்னலா ஒரு மைன்யூட் ஆஃப் எனர்ஜி, ஒரு 2 ஜவுல் எனர்ஜி எனக்கு தேவைப்படுது. அதை நான் கொடுக்கல. ஓகே, அப்போ ரெடியா இருக்கிறேன், நான் வந்து தூக்குறதுக்கு ரெடியா இருக்கிறேன். இதுதான் என்னோட விர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா நம்ம அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்லயோ பவர் எலக்ட்ரானிக்ஸ்லயோ என்னோட லேச்சிங் கரண்ட், ஹோல்டிங் கரண்ட் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த இடத்துல கூட பார்த்துருப்போம். ஸோ அந்த இடத்துல த்ரெஷோல்ட் அப்படின்ற ஒரு லிமிட் நம்ம சொல்லுவோம். அந்த லிமிட்டுக்கு அப்புறமா என்னோட எஸ்சிஆர் என்னவாக ஆரம்பிச்சிடும், கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்டா, அது வரைக்கும் கண்டக்ட் பண்ணாது, அதுக்கு அப்புறமா தான் கண்டக்ட் பண்ணும். அபவ் விச் தான், அபவ் விச்சுக்கு தான் கண்டக்ட் பண்ணும். இந்த இடத்துலயும் அதான் போட்டிருக்கீங்க பாருங்க, அபவ் விச் த ரிலே ஆப்ரேட்ஸ். ஓகே, பிக்கப் வேல்யூனா அபவ் விச் த ரிலே ஆப்ரேட்ஸ். அதே மாதிரி தான் ரீசெட் வேல்யூ. ஓகே, ஸோ அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். ரீசெட்னா அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னோட ரிலே ஆப்ரேட்டிங் டைம். ஸோ ரிலே ஆப்ரேட்டிங் டைம்ல என்ன சார், அதாவது நீங்க ஒரு பிக்கப் சிக்னலை கொடுத்துட்டீங்க, கொடுத்ததுக்கு அப்புறமா ரிலே கான்டாக்ட் க்ளோஸ் ஆகிறதுக்கோ ஆர் ஓப்பன் ஆகிறதுக்கோ எவ்வளோ டைம் எடுத்துக்குது. ஓகே, நீங்க ஒரு சிக்னலை கொடுத்துட்டீங்க, அடுத்ததா அது அந்த கான்டாக்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல, அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்காக எவ்வளோ டைம் எடுத்துக்குது. இட் எக்ஸீஸ் த பிக்கப் வேல்யூ டு த இன்ஸ்டன்ட் வென் த ரிலே கான்டாக்ட் க்ளோசஸ். கரெக்டா, நீங்க ஒரு சிக்னலை கொடுத்துட்டதுக்கு அப்புறமா அந்த ரிலே கான்டாக்ட்ல ஒர்க் பண்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, தட் இஸ் ஆப்ரேட்டிங் டைம். ஓகே, அடுத்ததா ரீசெட் டைமும் அதோட நார்மல் பொசிஷன் வரதை பத்தி சொல்லுது. ஓகே, ஒரு சிக்னலை கொடுத்துட்டீங்க, திரும்ப அதோட நார்மல் பொசிஷனுக்கு வரதுக்காக தேவைப்படுற டைம். அடுத்ததா பிரைமரி ரிலேன்றதை நான் சொல்லியிருந்தேன்ல, திஸ் இஸ் லோக்கல் சர்க்யூட் பிரேக்கர் நான் சொல்லியிருந்தேன்ல, இதுதான்ப்பா. இட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு த சர்க்யூட் டு பி ப்ரொடெக்டட். இங்க பாருங்க, ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய சர்க்யூட்டோடவே டைரக்டா கனெக்டா இருக்கும் இந்த லோக்கல் பேக்கப்ன்றது. நம்ம டயக்ராம்லயே பார்த்தோம். எங்க பார்த்தோம்? எஸ், திஸ் இஸ் இங்க பாருங்க, லோக்கல்ன்றது ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய லைன். இது திஸ் இஸ் த லைன் டு பி ப்ரொடெக்டட். இந்த லைன்ல இருந்து தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ ப்ரொடெக்ட் பண்ற லைனோட தான் கனெக்டா இருக்கும். லோக்கல் சர்க்யூட் பிரேக்கர்ன்றது ப்ரொடெக்ட் பண்ற லைனோட தான் கனெக்டா இருக்கும். அதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், லோக்கல் சர்க்யூட் பிரேக்கர் ஆர் பிரைமரி சர்க்யூட் பிரேக்கர்ஸ். ஓகே, தட் இஸ் பிரைமரி ரிலே. ஓகே, பிரைமரி ரிலே, the relay which are connected directly to the circuit to be protected. அப்ப செகண்டரி ரிலேன்னா என்னப்பா,
ஸோ இது வந்து டைரக்டா கனெக்டா இருக்காது, ஏன்னா பேக்கப் தான் எனக்கு டைரக்டா கனெக்டா இருக்கும், சாரி என்னோட லோக்கல் தான் டைரக்டா கனெக்டா இருக்கும், பேக்கப்லாம் டைரக்டா கனெக்டா இருக்காது. ஸோ அடுத்த டிரான்ஸ்ஃபார்மர், கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் வழியா தான் அடுத்ததே கனெக்ட் ஆகும். ஓகே, அதுதான் எனக்கு இங்க சொல்றேன். செகண்டரி ரிலேஸ் வந்து டைரக்டா கனெக்ட் ஆகாதுப்பா, பிரைமரி ரிலேஸ் தான் டைரக்டா கனெக்டா இருக்கும். ஓகே, அடுத்தது ஆக்சிலரி ரிலே. ஸோ ஆக்சுவலா இது ஆக்சிலரி ரிலேன்றது எப்படி இருக்கும்னா, ஒரு ரிலே ஆப்ரேட் ஆயிட்டு அடுத்தது தான் அடுத்ததுக்கே போகும். சி இப்போ எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்படி ஒரு காயில் இருக்கு. ஓகே, இந்த காயில் க்ளோஸ் ஆச்சுன்னா தான் அடுத்த காயில் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த காயில் க்ளோஸ் ஆச்சுன்னா இது போயிட்டு அடுத்த காயில க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க இந்த மாதிரி அடுத்த காயில க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். This set is known to be auxiliary relays. ஓகே, ஒரு நெட்வொர்க் another ரிலேவை ஆப்ரேட் பண்ணும். The another relay is the performance of its function. ஓகே, அடுத்ததா ரீச்னா என்ன சார்? அதாவது இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ரீச்னா எனக்கு வந்து 5 kgக்கு நான் தூக்கணும், அதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்துட்டேன், பட் ஒரு 2 ஜவுல் ஆஃப் எனர்ஜி நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன ஆயிடும், என்னால் தூக்க முடியும். ஓகே, அந்த அளவுக்கு எனர்ஜியை கொடுத்தேன்னா என்னால் தூக்க முடியும். அப்போ நான் எவ்வளோ கம்மியா இருக்கேன், ஸோ 2 ஜவுல் கம்மியா இருக்கேன்னா அப்போ திஸ் இஸ் அண்டர் ரீச். ஸோ இதை விட 2 ஜவுல் நீங்க அதிகமாக கொடுக்குறீங்களா, அப்போ அதுக்கு பேர் ஓவர் ரீச். ரீச்ன்றது தட் இஸ் 5 kg. அப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, எவ்வளோ கம்மியா இருக்கு அப்படின்றத தான் என்னோட ரீச்ன்றதை நான் சொல்றேன். ஓகே, ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சீங்கனால ஈஸியா புரியும்பா. ஓகே, மற்றது எல்லாமே ஈஸி தான். டிஸ்டன்ஸ் ரிலே ஆப்ரேட்ஸ் வென்எவர், அதாவது நீங்க இம்பிடன்ஸ்ல சொன்னாலும் ஒண்ணுதான், டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஸோ எதா இருந்தாலும் நீங்க சொல்லலாம். A distance relay operates whether the impedance seen by the relay is less than a specified value. Okay, less than a specified value. The impedance or the correspondence distance is known as reach. Okay, இதுதான் நம்ம reach ன்னு சொல்றோம். எவ்வளவு கம்மியா இருக்கு அதான் reach. அதாவது நான் வந்து இங்க இருக்கேன்பா, ஸோ அந்த இடத்துக்கு போகணும். ஓகே, அந்த இடத்துக்கு போகணும், அதுதான் நான் ரீச்ன்னு சொல்றேன். அண்டர் ரீச்னா ஸோ எவ்வளோ கம்மியா இருக்குன்றது சொல்லுது. ஓவர் ரீச்னா நான் அந்த ரேஞ்சை தாண்டி போயிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, the tendency of relay to operate impedances larger than its setting. ஓகே, இதை நான் ஈவன் நாளைக்கு ரிலே வந்ததுக்கு அப்புறமா கூட உங்களுக்கு செட் பண்ண சொல்லி காமிக்கிறேன். ஸோ நம்ம ரிலேல ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ், ரிஸ்ட்ரைனிங் ஃபோர்ஸ் அப்படின்னு 2 ஃபோர்ஸை படிப்போம். ஓகே, என்னோட ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ், ரீஸ்ட்ரைனிங் ஃபோர்ஸஸை நான் கம்பேர் பண்ணி ரிலேவோட ஆப்ரேஷன் சொல்லுவோம்ப்பா. ஸோ இது லெஸ்ஸர் தேனா இருந்தா என்ன, கிரேட்டர் தேனா இருந்தா என்ன, ஈக்குவலண்டா இருந்தா என்ன, இந்த 3 தான் என்னோட ரீச் சொல்லுது. ஸோ லெஸ்ஸர் தேனா இருக்குன்னா என்னோட ரிலே அண்டர் ரீச்ல இருக்கு, என்னோட ரிலே வந்து ஆப்ரேட் ஆகல, அதுக்கு கீழே இருக்கு, என்னோட ஃபங்க்ஷன் வந்து அதோட ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, ரீஸ்ட்ரைனிங் ஃபோர்ஸை விட ரொம்ப கம்மியா இருக்கு, அதுக்கு பேர் அண்டர் ரீச். அதிகமா இருக்கு தட் இஸ் ஓவர் ரீச். ஈக்குவலா இருக்குன்னா ரீச். ஓகே, இதுதான் என்னோட இந்த கிவன் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப் டு திஸ் என்னோட இந்த பேராமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு முறை ரீட் பண்ணுங்க, அதுல சேம் கான்செப்ட் தான் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப பெரிய லாஜிக்ஸ் கிடையாது. ஓகேயா, நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா என்னோட பேசிக் கான்செப்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எப்படி என்னோட ரிலே காயில் இருக்கு, ஸோ எப்படி சர்க்யூட் பிரேக்கர் காயில் டிசைன் பண்ணியிருப்போம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்போ வேணும்னா உங்களுக்கு இந்த திங்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ரீச்சு, இந்த திங்ஸு, செட்டிங் டைமு, ப்ரிஸ்கிரைப்டு வேல்யூஸ் எல்லாமே நம்ம நாளைக்கும் பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு முறை ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு செஷன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இன்னைக்கு கிளாஸஸை ஒரு முறை நீங்கள் ரீகால் பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு கிளாஸஸ் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேப்பா, ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸில் நம்ம இனி வரும் கிளாஸஸில் பார்ப்போம். ஓகேயா, ஸோ யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எக்ஸாம் படிக்கிற ஆஸ்பரன்ஸாக இருந்தாங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா ஜஸ்ட் சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நம்ம மீண்டும் ஒரு செஷனில் மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. அண்ட் 4:30க்கு நம்மளோட பவர் சிஸ்டமோட டிஸ்கஷன் இருக்குது.